கிறிஸ்தேசுக்குள் பிரியமாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரி யாவருக்கும் நம்முடைய பரமபிதாவாகிய தேவனுடைய இன்ப நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இனிதான நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துதலை இந்த அருமையான இந்த ஒரு பொழுதிலே தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபை இன்றும் ஜீவனோடு ஒரு நாளை நமக்கு கிருபையாய் கூட்டி தந்து இந்த நாளிலும் கூட அவருடைய மகத்துவமுள்ள வார்த்தைகளை நாம் கேட்கும்படியாக நம்முடைய தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அதற்காக கூட நாம் ஒரு விசை கூட நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாய் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நாம் ஏறெடுத்துக்கொண்டு நாம் இந்த ஒரு சத்திய பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். சகோதரர் அறிவித்த வண்ணமாக பாடத்தினுடைய தலைப்பு சர்ச் த ஸ்கிரிப்சர்ஸ். அதாவது நம்ம தமிழில் எப்படி பார்க்கலாம்னா வேதத்தை ஆராய்தல். அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதல்ல இந்த பாடத்தினுடைய ஆதார வசனத்தை நம்ம படிச்சுட்டு நாம் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். அப்போ வசனம் என்ன சொல்லுது? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகளும் அவைகளை. சரி, முதல்ல நம்ம இந்த வசனத்தில் என்ன ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம்னா, இந்த வசனம் முதல்ல யார்கிட்ட பேசப்படுது? யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் யாரிடத்தில் எந்த காலப்பகுதியில் எப்போ பேசப்பட்டது? இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய முதலாம் வருகையில் அவர்களிடத்தில் என்ன பண்ணப்பட்ட வசனம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசின வசனம் தான் எதுனா வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள்ங்கிற அந்த ஒரு வசனம். அப்போ தெளிவாக ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். இதில் இப்போ நம்ம எந்த ஒரு பாயிண்டை எடுக்க போகிறோம்னா, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். இப்போ பொதுவாக இந்த ஒரு வசனத்தை நம்ம எங்கே பிரதர் சொன்னது போல் எங்கே அதிகமாக பயன்படுத்துவோம்? பேசிக்கில் திரும்ப திரும்ப என்ன பண்ணணும்? தேடுற ஒரு விஷயத்த, அதாவது தப்பறையாக இருக்கிற விஷயங்களை தேடி தேடி கண்டுபிடிச்சி உண்மை சத்தியத்தை அறிந்து கொள்ளணுங்கிற ஒரு முறைமைக்கு நம்ம இந்த வசனத்தை நம்ம எப்படி பயன்படுத்துவோம்னா, அடிப்படை வேதாகம சத்தியம் எடுத்துரைக்கும் போது நம்ம இந்த ஒரு விஷயத்தை என்ன பண்ணுவோம்னா பயன்படுத்துவோம். அதான் பார்க்குறோம். எங்கன்னா ஹவு டு ஸ்டடி பைபிள்ங்கிற விஷயத்தில் நம்ம இதை பயன்படுத்துவோம். அப்போ இந்த வசனத்தை நிறைய மொழிபெயர்ப்பில் எப்படி தான் இருக்குதுன்னா, இங்கிலீஷில் இப்போ நம்ம பார்க்கும்போது சர்ச் த ஸ்கிரிப்சர்ஸ், மேக்ஸிமம் எல்லா டிரான்ஸ்லேஷன்லையுமே எப்படி தான் இருக்குன்னா இப்படி தான் இருக்குது. ஆனால் NIV ISVயில் மட்டும் எப்படி இருக்கும்னா, எப்படி இருக்கும்? யூ எக்ஸாமைன் த ஸ்கிரிப்சர் கேர்ஃபுல்லி. எப்படி கேர்ஃபுல்லின்னு இருக்கு? அப்படின்னா இந்த வசனத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை தேவன் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாருன்னா முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல வர்றாருங்கிறது தான் இந்த வசனத்தில் நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ நம்ம பேசிக்கில் நம்ம இதை எப்படி தான் பார்ப்போம்னா நல்லா புரிஞ்சுக்கலாம். பேசிக்கில் இந்த ஒரு வசனத்தை நம்ம எப்படின்னா சர்ச் பண்ணி உண்மையை, அடுத்தது பொய்யை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்துகிறது தான் நம்ம இந்த KJV கிங்ஸ் ஜேம்ஸ் வெர்ஷனில் அந்த வசனத்தின்படியாக நம்ம எடுப்போம். ஆனால் ISVயில் அந்த வசனம் எப்படி இருக்குன்னா, சபைக்குள்ள மேலே பார்க்குற பிக்சர் எப்படின்னா பேசிக்கு பொதுவாக நம்ம வேதாக அடிப்படை சத்தியம் எடுக்கும்போது பயன்படுத்துகிற ஒரு விஷயம். இப்போ இது எப்படின்னா சபைக்குள்ளே நம்ம சத்தியம் கேட்டு சபைக்குள்ளே வந்த பிற்பாடு ஒரு விஷயம் என்ன நம்ம பார்க்குறோம்னா எக்ஸாமின். அப்போ இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கும்போது, இந்த ஸ்கிரிப்சர் அதாவது ஸ்டடியை நம்ம சர்ச் பண்ணக்கூடிய விஷயத்துக்கு அநேக பொருள் இருக்குது. உதாரணத்துக்கு எப்படியெல்லாம் இருக்குது நம்ம பார்க்கலாம்னா, சூழலுக்கு ஏற்ப அந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ணலாம்னா பயன்படுத்தலாம். அதாவது வேதத்தை ஆராயுங்கள்ங்கிற அந்த ஒரு விஷயத்தை சூழலுக்கு ஏற்ற மாதிரி, எந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரினா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏற்ற வகையில் நம்ம அது என்ன பண்ணலாம், சூழ்நிலைக்கு தகுந்த ஒரு அந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு எப்படின்னு பார்க்கும்போது பரிசோதிக்க 1, அடுத்து பார்த்திங்கன்னா ஆராய்ந்து பார்க்க 2, அடுத்து பார்த்திங்கன்னா சோதனை செய்ய, அடுத்து என்ன விசாரிக்க. இப்போ இதுக்கு 3 விஷயம் பார்க்கலாம். 3 விஷயம் எப்படின்னு பார்க்கலாம்னா, உதாரணத்துக்கு டாக்டர் நோயாளி என்ன பண்ணுவார்? பரிசோதித்து பார்ப்பார் இல்லையா? அடுத்து எப்படி பார்ப்போம்னா, ஆசிரியர் மாணவர்கள்ட்ட ஒரு கேள்வியை கேட்குறான்னு வைங்களேன். இப்போ பதில் சொல்லிட்டார் மாணவர்,
ஆசிரியர் என்ன பண்ணுவார்? என்ன பண்ணுவார்? ஆராய்ந்து பார்ப்பார். இவர் சொன்ன பதில் சரியா தப்பாங்கிற விஷயத்தை ஆராய்ந்து பார்ப்பார். இதை தான் நம்ம எங்கே பயன்படுத்துவோம்னா, பேசிக்கில் அடிப்படை வேதாகம சத்திய பாடம் எடுத்து கொடுக்கும்போது என்ன பண்ணுவோம், நம்ம பண்ணுவோம். அப்போ இங்கேருந்து பேசுகிறது யார்? ஆசிரியர். கேட்குறவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, இல்லை இல்லை இது தப்புங்கிற விஷயத்த வசனத்தின் பூர்வமாக நம்ம என்ன பண்ணுவோம், உங்களுக்கு எடுத்து சொல்கிறது தான் சர்ச் த ஸ்கிரிப்சர், வேதத்தை ஆராயுதங்கிற ஒரு விஷயம். ஆனால் இங்கே அடுத்து என்ன பண்ணால், காவல்துறை பொதுவாக என்ன பண்ணுவாங்க, ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, தப்பு பண்ண ஒரு நபரை காவல்துறை கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணுவாங்க, விசாரணை செய்வார்கள். அப்போ 3க்கு 3 வித்தியாசம் படுதா? அப்போ அந்தந்த சூழலுக்கு ஏற்ற வகையில் அந்த வார்த்தை எப்படி ஆகுதுன்னா ட்ராவல் ஆகுது. இப்போ உதாரணத்துக்கு பொதுவாக எக்ஸாமின் என்பது உள்ளடக்கம் எப்படி நம்ம பார்க்கலாம்னா, நிலைமை, ஒவ்வொரு நிலைமைக்கு ஏற்றவாறு. அடுத்து பார்த்திங்கன்னா உண்மை கண்டுபிடிக்கிறது. அடுத்தது காரணம், இந்த விஷயம் எதுக்கு சொல்லப்பட்டுங்கிறத காரணத்தை கண்டுபிடிக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா கவனமாக ஆராய்ந்து அவைகளை நம்ம பிரயோஜனக்கு ஏற்ற வரையில் அந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்துறது. அப்படின்னா இப்படி இந்த எக்ஸாமினுங்கிற இந்த ஒரு வார்த்தைக்குள்ளே நம்ம எப்படி பார்க்கலாம்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உதாரணத்துக்கு பாருங்கள், எக்ஸாமினுங்கிற வார்த்தையை எப்படி நம்ம இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட்டும் பண்ணியிருக்காங்கன்னா, எப்படி ஆழமாய் ஆராய்தல். ஆழமாய் ஆராய்தலுக்கும் தேடுறதுக்கும் என்ன வித்தியாசம்? ஆழமாய் ஆராய்வதற்கும் தேடுதலுக்கும் என்ன வித்தியாசம்னா, தேடுதலுங்கிறது தெரியாத ஒரு விஷயத்தை தேடி கண்டுபிடிக்கிறது. அப்போ ஆழம்னா, ஆழமாய் ஆராய்தல்னா அதுக்குள்ளாடி எனக்கு தேவையா என்ன இருக்குங்கிறத என்ன பண்ணுறது, கண்டுபிடிக்கிறது. இதுதான் அந்த வார்த்தைக்கு என்ன பார்க்கணும்னா நம்ம விளக்கம் பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரர், இப்போது நம்முடைய ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலம் நமக்கு என்ன சொல்ல வர்றாருங்கிறத நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் தியானிக்க போகிறோம். அன்புக்குரிய சகோதரர், வசனத்தை ஒருக்க கூட வாசிங்க சிஸ்டர். யோவான் 5:39. அப்போ வசனம் தெளிவாக ஒரு விஷயத்தை வசனம் தெளிவாக ஒரு விஷயம் சொல்லுது. என்ன சொல்லுது? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் 1. 2வது, அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே 2. அடுத்து என்ன சொல்கிறாரு? என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகளும் அவைகளே. இதை நம்ம எப்படி பார்க்கலாம்னு பாருங்கள். இது வேதத்தை ஆராய்கிறது. அடுத்தது அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்கிற விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகளும் அவைகளே. அதான் வசனம் எப்படி சொல்லுதுன்னா, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகளும் அவைகளே. அப்படின்னா நம்மளோட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ஒரு வசனத்தின் மூலமாக நமக்கு என்ன சொல்ல வர்றார்? நம்மளை இப்போ என்ன சொல்லலை ஆண்டவர்? தேட சொல்லலை. என்ன சொல்கிறாரு? நம்ம இதை எப்படி தான் பார்க்கணும்னா ஆராய்தல்ங்கிற ஒரு விஷயத்தின் அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, வேத வாக்கியங்களை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆராய்ந்து பாருங்கள். எப்படி ஆழமாக என்ன பண்ணுங்கள், ஆராய்ந்து பாருங்கள். பார்த்தா நீங்கள் என்ன கண்டுபிடிக்கலாம்? அந்த வார்த்தைகள் எனக்கு என்ன இருக்குங்கிறத கண்டுபிடிக்கலாம். நித்திய ஜீவன் ஒன்று இருக்குங்கிறத நம்மளால் என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். அப்போ கண்டுபிடிக்கணும்னா அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை குறித்து சாட்சி கொடுப்பைகள் அவைகளை கண்டுபிடிச்சாரு. என்ன பண்ணிட்டாரு? வாழ்ந்தார், தேவ சித்தம் நிறைவேற்றினார், மரித்தார், இதோ என்ன பண்ணிட்டாரு, உயிரோட வந்துட்டார். அப்போது இங்கே எதான் என்ன பார்க்குறோம்னா, நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை வேதத்தை ஆராய்ந்து நான் என்ன பண்ணேன், தெரிந்து கொண்டேங்கிறதான் முதல் விஷயத்துக்கான அர்த்தம். அடுத்து சொல்கிறாரு, தேவ சித்தம் செய்து தன்னையே மனுகுலத்துக்காக மீட்கும் பொருளாக அர்ப்பணித்தேன். வேதத்தை ஆராய்ந்து பார்த்து என்னை குறித்து என்னெல்லாம் எழுதியிருக்கோ அதையெல்லாம் நிறைவேற்றி நான் என்ன பண்ணிட்டேன், மனுகுலத்துக்காக என்னை ஜீவபலியாக அர்ப்பணிச்சிட்டேன். அடுத்து சொல்கிறாரு, நித்திய ஜீவனை அழியாமையை நான் என்ன பண்ணேன், பெற்று கொண்டேன். அப்போ இதை தான் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் வந்திருக்கும்போது யாரை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க? யாரை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க? இஸ்ரேல் ஜனங்கள் மெசியாவை தான் என்ன பண்ணுறாங்க, எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி எதிர்பார்த்துட்டு இருந்த இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் அவர் வந்தும் அவங்களால என்ன பண்ண முடியலைன்னா, அவரை கண்டுபிடிக்க முடியல. அவர் யாருங்கிறதும் இன்னாருங்கிறதையும் அவங்களால என்ன பண்ண முடியலை, உணரவே முடியலை.
அப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் தான் இவர் இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட போய் என்ன விஷயத்த சொல்கிறாருன்னா, வேத வாக்கியங்களை நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆராய்ந்து பாருங்க. அப்படின்னா இயேசு கிறிஸ்து அவங்கள்ட்ட ஆராய சொன்ன அந்த ஒரு விஷயம் எங்கே இருக்குது? பழைய ஏற்பாட்டு கால சரித்திரத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆராய்ந்து பாருங்க. அதையெல்லாம் ஆராய்ந்து பார்த்து தான் என் வாழ்க்கையை நான் தேவனுக்காக அர்ப்பணித்து உங்களை மீட்கும் பொருளாக நான் என்ன பண்ணியிருக்கேன், எங்களை கொடுத்துருக்குறேன். ஆனால் நான் வந்திருந்து நீங்கள் என்ன பண்ணலை, என்ன அறியலை, என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியலைங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறார். அப்போ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? நீங்கள் போய் என்ன பண்ணுங்கள், வேத வாக்கியத்தை ஆராய்ந்து பாருங்கள்னு சொல்கிறாரு. அப்படி இந்த கோணத்தில் நம்ம இந்த வசனத்தை படிக்கும்போது தான் இந்த வசனத்துக்குள்ளே எப்பேற்பட்டதான ஒரு சத்தியம் மறைக்கப்பட்டிருக்கிற விஷயத்தை தேவன் நமக்கு என்ன பண்ணுறாருன்னா வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர், ஒருவேளை இஸ்ரேல் ஜனங்கள் வேதத்தை போய் ஆராய்ந்து பார்த்துருந்தா என்ன கண்டுபிடிச்சிருப்பாங்க? உதாரணத்துக்கு இந்த பிக்சரை பாருங்கள். நியாயப்பிரமாணம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது இல்லையா? இதில் அநேக கட்டளைகள், முறைமைகள், அவங்க வாழக்கூடிய வாழ்க்கையின் அந்த ஒரு அர்த்தமான காரியங்கள் எல்லாமே தேவன் என்ன பண்ணிருந்தாருன்னா 613 கட்டளையாக கொடுத்துட்டார். இப்போ இவங்க எந்த வகையிலுமே என்ன பண்ணலைன்னா இதுக்குள்ளாடி என்ன இருக்குங்கிற ஒரு விஷயத்தை அவங்க என்ன பண்ணலை, மேலோட்டமாக அவங்களுக்கு ஏற்ற வகையில் சில கட்டளைகளை கடைபிடித்து அதற்கு ஏற்றா போல் தான் சில வாழ்க்கையை வாழ்ந்தாங்களே ஒழிய எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணலை, முறையாக கற்றுக்கொள்ளவே இல்லை. அதில் உள்ள இருக்கிறது என்னங்கிறத அவங்க கண்டுபிடிக்கலை. அப்போ இங்கே என்ன பார்க்குறோன்னா, ஒரு வேளை அவங்க ஆராய்ஞ்சு பார்த்துருந்தா கண்டிப்பாக அதுக்குள்ளே எது இருக்கிறத கண்டுபிடிச்சிருப்போம்னா காட் இஸ் லவ், தேவனுடைய அன்புன்னு ஒன்று நியாயப்பிரமாணத்துக்குள்ளே இருக்குங்கிற ஒரு விஷயத்த கண்டிப்பாக இஸ்ரேல் ஜனங்களால் என்ன பண்ண முடிஞ்சிருக்கும், கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கும். ஆனால் அந்த அன்பை அவங்க அறியாததுனால தான் என்னென்னா அவங்க முன்னாடி அவர் வந்து இருந்தும் கூட அவங்களால் என்ன பண்ணலை, கண்டுபிடிக்க முடியும். உதாரணத்துக்கு ஒருவேளை அவங்க ஆராய்ந்து பார்த்துருந்தாங்கன்னா யாரை தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னா மெசியாவை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஒருவேளை அவர் முன்னாடி வந்து பழைய ஏற்பாட்டு கால வசனங்களை சில வசனங்களை அவர் எடுத்து உரைக்கும் போது கண்டிப்பாக அவங்களால என்ன பண்ண முடியும், கண்டு பிடிச்சிருக்க முடியும். ஆனால் அவங்க என்ன செய்யலை, கண்டுபிடிக்கும். உதாரணத்துக்கு எங்கெல்லாம் வசனம் இருக்குன்னா சில வசனங்கள் எப்படி இருக்குன்னா சங்கீதம் 22, அடுத்தது நீதிமொழிகள் 8, ஏசாயா 6ஆம் அதிகாரம், அடுத்தது ஏசாயா 53ஆம் அதிகாரம், மீகா 5ஆம் அதிகாரத்தில் அநேக விஷயங்கள் என்ன பண்ணால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட வசனங்கள் இருக்குது. இதை எதுவுமே அவங்க என்ன பண்ணலை, லிட்ரலாக அந்த வசனத்துக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் அவங்க என்ன பண்ணலைன்னா தெரிஞ்சிக்கவே விரும்பலை. அப்படி விரும்பாத பட்சத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்திருந்தோம் அவங்க என்ன பண்ணலைன்னா அவரை ஏற்றுக்கொள்ளலை. இப்போ தான் அடுத்த வசனத்தை பார்க்குறோம். வசனம் வாசிங்க சிஸ்டர். யோவான் 5ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். இப்போ நீங்கள் வசனத்தை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வசனம் தெளிவாக புரியும். அங்கே என்ன சொல்கிறாரு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகளும் அவைகளின்னு சொல்லிட்டார். இப்போ சொன்னப்புறம் இந்த வசனத்தில் என்ன சொல்கிறான்னா, அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு என்ன இல்லை, மனதில்லை. ஏன் மனதில்லை? அப்போ இன்னும் வந்திருக்கிற இன்னார் என்று அவங்களுக்கு என்ன ஆகலை, முதல்ல ஒரு தெளிவான ஒரு நிலையில் அவங்க இல்லை. அப்படி இருக்கும்போது இயேசு கிறிஸ்து கூப்பிடும்போது அவர்கிட்ட போகிறதுக்கு அவங்களுக்கு என்னன்னா ஒரு மனசு இல்லைன்னு பார்க்குறோம். இப்போ அப்படியே அடுத்த வசனம் ஒன்று வாசிக்கலாம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அப்போ தெளிவாக ஒரு விசேஷம் சொல்கிறாரு. நான் யார் தான்னா ஏற்கனவே நாங்கள் உன்னை என்ன பண்ணியிருக்கிறேன், வழி நடத்தியிருக்கிறேன். கோழி தன் குஞ்சுகளை எத்தனையோ வண்ணம் கூட்டு சேர்க்க விதமாக நான் உங்களை என்ன பண்ணியிருக்கிறேன், கூட்டி சேர்த்துருக்கிறேங்கிற விஷயங்கள் எல்லாம் தெளிவாக அவர் என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறாரு. சொல்லும்போது கூட அவங்களால என்ன பண்ண முடியலை, ஏன் கண்டுபிடிக்க முடியலன்னா வேத வசனங்கள், பழைய ஏற்பாட்டு கால தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள், தேவன் அவர்களுக்கு கொடுத்த சங்கீத புஸ்தகங்கள், நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற அந்த உண்மைத்தன்மை அவங்களால என்ன பண்ண முடியலைன்னா உணர முடியலை. அப்படி உணர முடியாததுனால வந்திருக்கிறவர் என்னாருங்கிறத அவங்களால கண்டுபிடிக்க முடியலை. அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்போ இங்கே நம்ம என்ன பார்க்குறோம்னா, அன்புக்குரிய என்ன வார்த்தை, இந்த வார்த்தைன்னா தேவன் இன்னைக்கு இந்த வார்த்தையை நம்மிடத்தில் வெளிப்படுத்தும் போது கூட இதை நம்ம எப்படி எதிர்பார்ப்போம். உதாரணத்துக்கு சில விஷயங்களை தவறுன்னு வச்சுக்குவோமே, என்ன சொல்லுவார், நான் உன்னை எத்தனையோ முறை என்ன பண்ணேன், என்னிடத்தில் கூட்டி சேர்க்க மனதாக இருந்தேன், ஆனால் உனக்கு என்னிடத்தில் வர என்ன இல்லை, மனதில்லைன்னு ஒரு வரி அவர் சொல்லும்போது நம்முடைய இருதயம் எப்படி இருக்கும், ஒரு உணர்வு கொண்ட ஒரு அர்ப்பணிப்பின் ஜீவத்தில் ஒரு உணர்வு ஏற்படும் பாருங்க. அந்த விஷயம் யாருக்கு ஏற்படலைன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஏற்படலைன்னு பார்க்குறோம். அதான் கீழே என்ன சொல்கிறாருன்னா, நான் எத்தனை தினமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாக இருந்தேன், உங்களுக்கோ
என்ன இல்லை? மனதில்லை. அப்போ இதனோடு இருக்கும் உணர்வானது யாருடைய உணர்வு? இந்த வசனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மெய்யான உணர்வு யாருடையதுன்னா மெய்யான தேவனுடைய உணர்வு. அந்த உணர்வு என்ன பண்ணலை? அவங்க அறியலை. அப்படி அறியாததுனால அந்த இடத்துல வந்திருக்கிறவர் யார் என்றும் அவங்களால என்ன பண்ண முடியலன்னா புரிஞ்சு கொள்ள முடியல. இப்போ வசனம் வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 1:11. யோவான் 1:11. அவர் தமக்கு சொந்தமானவரே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ இங்க கேள்வி என்னன்னா, அவர் யாரு? அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அடுத்தது, அவருக்கு சொந்தமானவர்களோ அவர்களை ஏற்றுக்கொள்ள. இப்போ கேள்வி என்னன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இஸ்ரேல் ஜனங்களால் ஏன் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? ஏன்னா 8 வயசுலேயே அவர் ஒரு போதனை பண்ணுறாரு. அப்போ அவங்க ஆலயத்துக்குள்ளே இருக்கோம் என்ன சொல்கிறாங்க? என்ன சொன்னாங்க? இப்படிப்பட்ட ஒரு உபதேசத்தை நாங்கள் என்ன பண்ணலை, இது வரைக்கும் கேட்டதே இல்லை. எத்தனை வயசு பிரசங்கம்? 8 வயசில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பண்ண பிரசங்கம். 8 வயசில், சாரி 12 வயசில். அப்படின்னா இப்போ எந்த முறையில் பிரசங்கம் பண்ணியிருப்பார்? அளவே இல்லை. தேவனுடைய வார்த்தை அவ்வண்ணமாக அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்குன்னா வெளிப்பட்டுருங்கிறத பார்க்குறோம். ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இதில் பிரதர் என்ன ஒரு விளக்கம் கொடுக்குறாருன்னா, வாசிங்க சிஸ்டர். முதல்ல என்ன சொல்கிறாருன்னா, அவர்களால் ஆவிக்குரிய விஷயங்களை என்ன பண்ண முடியலை, உணர முடியல. ஆவிக்குரிய விஷயம் அந்த இடத்துல எப்படி எடுத்துக்கலாம்? ஒருத்தர் மரிப்பார், மரித்து மீண்டும் ஜீவனோடு எழும்புவார்ங்கிறதா என்னது? ஆவிக்குரிய விஷயம். அந்த விஷயத்துக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னது? வேத வசனங்களை முறையாக கை கொண்டு அந்த கற்பனைகளை கை கொண்டு வாழ்கிற ஒரு விஷயத்தை அவங்களால என்ன பண்ண முடியல. அதான் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஆவிக்குரிய விஷயங்கள் அவரால் என்ன பண்ண முடியலன்னா பெற முடியவில்லை. ஏனென்றால் ஆன்மீக விஷயங்கள் இயற்கை மனிதருக்கு கிடையாது. அப்போ இங்கே ரசல் பதர் என்ன கொடுக்குறாருன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன இல்லை? ஆவிக்குரிய ஒரு தன்மை நிலைமை அவங்களுக்கு இல்லை. அடுத்த வாசிங்க. அவர்கள் இயேசுவை நிராகரித்ததும் அவருடைய சாட்சியமும் அவர்கள் அவருடைய நோக்கத்திற்கு ஏற்ற தேசமாக இல்லை என்பதை காட்டியது. அப்ப என்ன அடுத்து கொடுக்கிறாருன்னா, அவர்கள் இயேசுவை நிராகரித்ததும் அவருடைய சாட்சியமும் அவருடைய நோக்கத்திற்கு ஏற்ற தேசமாக இல்லை என்பதை முதலாம் வருகையில் என்ன பண்ணியிருக்கிறாரு? கண்டுபிடிச்சிருக்கிறார். இப்போ அதனால என்ன சொல்றாருன்னா, 3வது விஷயம், இதனால் சுவிசேஷங்கிறது என்ன ஆகுது? அடுத்த கட்டத்துக்கு டிராவல் ஆகுது. எங்கன்னா புறஜாதிகள் மத்தியில் டிராவல் ஆகுங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. இப்போ அடுத்த வசனம் அதே யோவான் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கலாம் பாருங்க. வாசிங்க சார். யோவான் 5ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். அப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, நான் வந்திருக்கிறது எப்படி வந்திருக்கிறேன்? என் பிதாவினுடைய நாமத்தினால தான் என்ன பண்ணியிருக்கேன்? வந்திருக்கிறேன். வந்திருந்து நீங்க என்ன பண்ணல, என்ன ஏற்று கொள்ளவில்லை. ஒருவேளை வேறொருவன் என்ன சொல்றாரு? தன் நாமத்தினாலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்ளும். இந்த இடத்துல வேறொருவனுங்கிற யாரை குறிப்பிட்டாரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து? யாரை குறிப்பிடுறாருன்னா, சாத்தானை பின்பற்ற. ஒருவேளை சாத்தானை கூட என்ன பண்ணலாம் இந்த இடத்துல பின்பற்ற. பின்னாடி வசனம் அப்படி தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா சொல்லுது. அப்போ தேவன் தந்த பிரமாணங்களை இவங்க ஆழமாக ஆராயாததுனால, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வசனங்களெல்லாம் அவர் என்ன சொல்கிறாருங்கிற விஷயத்தை அவங்களால என்ன பண்ண முடியலைன்னா புரிஞ்சிக்க முடியலை. அப்போ அதை நம்ம எப்படி பார்க்குறோன்னா, அவங்க வேத வாக்கியங்களை என்ன பண்ணலை, முறைமையாக ஆராயலை. அப்போ இவர்கள் வேதத்தை ஆராயாமல் போக காரணம் என்னென்னா என்னது? மற்றவர்களிடம் தங்களுடைய மகிமையை எதிர்பார்ப்பதினால். நான் சொல்றது புரியுதா? அடுத்த வசனம் ஏதாவது அப்படி தான் வருது. அப்படின்னா இவங்க இந்த விஷயங்கள்ல எல்லாம் தங்களை அர்ப்பணித்து தேவன் எதிர்பார்க்கிறதான ஒரு வாழ்க்கை முறையை அவங்க வாழ முடியலை. அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க தங்களிலே என்ன பண்ணுறாங்க? சுயை மகிமையை தேடக்கூடியவர்களாக இருந்ததுனால வந்திருக்கிறவர் எப்பேற்பட்ட மகிமைக்குரியவருங்கிற ஒரு விஷயத்தை அவங்களால என்ன பண்ண முடியலன்னா புரிந்து கொள்ள முடியல. அன்புக்குரிய சகோதரர், அதான் பார்க்குறோம். தேவன் அவர்களை கனப்படுத்தும்படியாக வாழாமல், தேவன் என்ன பண்ணல, அவங்க கனப்படுத்தும்படியாக வாழல. அடுத்து என்ன சொல்கிறேன்னா, இதனால் வந்திருக்கிற யார் என்பதையும் அவர்களால் என்ன பண்ண முடியலைன்னா கண்டுபிடிக்க முடியல. அப்போ அதில் முதல் விஷயத்தில் அவங்க என்ன தவறிட்டாங்கன்னா, ஃபெய்த்தில் என்ன பண்ணிட்டாங்க? விசுவாச குறைச்சல் அவங்கள என்ன ஆயிட்டு வந்துட்டு. அப்போ விசுவாச குறைச்சல் வந்ததுனால, வேத வசனங்களை ஆராயாததுனால வந்திருக்கிறவர் இன்னாருங்கிற ஒரு விஷயத்தை என்ன பண்ணிட்டாங்க? அவங்க தவற விடுறாங்க. அப்போ விசுவாசம் இன்மை காரணமாக தான் அவங்க இந்த செயல்பாடுகளை செய்கிறாங்கன்னு இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம். இதனால் வந்திருக்கிறவரை எப்படியெல்லாம் அவங்க
எவ்வளோ கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்த முடியுமோ அப்படி பயன்படுத்தினாங்கன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரர்கள் என்னெல்லாம் பயன்படுத்தினாங்கன்னா, பிசாசுகளின் தலைவன், அடுத்தது மதுபான பிரியன், வேசியின் பிள்ளை, அடுத்தது போஜன பிரியன், அடுத்தது தேவதூஷணம் செய்ததாகங்கிற அநேக குற்றச்சாட்டுகளை அவருக்கு மேலே வைக்கிறாங்க. ஒருவேளை இவர் தான் மெசியாங்கிற விஷயம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இதை செய்வாங்களா? கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. செய்கிறதுக்கான ஒன்றுங்க. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்னங்கிறது அடுத்த வசனம் நல்லா புரிஞ்சுக்கலாம். முன்னு வேத வசனங்களை அவங்க என்ன பண்ணலாம், ஆராயலை. அப்படி ஆராயறதுனால வந்திருக்கிற இன்னார் என்று அவங்களால புரிந்து கொள்ள முடியலை. ஆனால் வந்திருக்கிற எப்படி தான் வந்திருக்காரு, தேவனுடைய நாமத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. ஆனால் ஒருவேளை வேற எவராது அதே ஒரு விஷயத்தை வச்சு முன்னிறுத்தி வந்திருந்தா அவங்களை அவர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஏற்று கொண்டிருப்பாங்கன்னு சொல்கிறார். அப்போ அதுக்கு காரணம் என்னன்னு நம்ம பார்க்கும்போது, அவங்க சுய மகிமையை தேடுகிறவர்களாக இருந்ததுனால மகிமையான தேவனுடைய குமாரன் வந்திருக்கிறது அவங்களால என்ன பண்ண முடியலைன்னா உணர முடியலைங்கிறது அந்த பாடத்தினுடைய சாராம்சம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, வசனம் வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். இங்க என்ன பண்ணிருக்காங்க, தேவனால் வருகிற மகிமையை மாத்திரம் அவர்கள் தேடாமல் அப்ப இவங்க எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா, அவர்களுக்குள்ளே ஒருவருக்கொருவர் தங்களை மகிமைப்படுத்திக்க கூடிய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்கிறதுனால இவர்களை மகிமைக்குள்ள கொண்டு போகக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவங்க என்ன பண்ண முடியலைன்னா அறிய முடியலை. அப்போது தேவன் நமக்கு வசனம் தெளிவாக இருக்குது. ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கையில் என்ன இருக்கணும், அடங்கி இருக்கணுங்கிற வேத வாக்கியங்கள் அவங்க சிந்தனைக்கோ எண்ணங்களுக்கோ என்ன வரல. காரணம் என்னன்னா, தங்களை ஒருவருக்கொருவர் என்ன பண்ணியிருக்காங்க, மகிமையான வாழ்க்கையை வாழ பிரயாசப்பட்டிருக்காங்க. இதே வசனத்தை ஆர்சி பைபிளில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கும் சிஸ்டர், வாசி. கடவுள் ஒருவரே, பெருமையை நாடாது. ஒருவர் மற்றவர்களிலிருந்து பெருமை தேடிக் கொள்கிறீர்களோ, உங்களால் எப்படி என்னை நம்ப இயலும்? இப்ப வசனம் இங்க தெளிவா இருக்கு. எப்படின்னா, கடவுள் ஒருவரே, அவர் தரும் பெருமையை நாடாது. அவர் ஒரு கனப்படுத்துவார் இல்லையா? இப்ப தேவன் யாரை கனப்படுத்துவார்? யாரெல்லாம் அவருடைய வேத வாக்கியங்களை கடைபிடித்து அவருடைய பலத்த கையில் அடங்கி இருக்கிறாங்களோ அவங்கள தான் தேவன் என்ன பண்ணுவார், கனப்படுத்துவார். ஆனால் இவங்க எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா, தங்களை தாங்களே கனப்படுத்தக்கூடிய ஒருவரில் ஒருவர் தங்களை தாங்களே கனப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்றதுனால வந்திருக்கிறவர் இன்னாருங்கிற விஷயத்தை அவங்களால என்ன பண்ணலாம், அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே அறிய முடியும். அப்போ இந்த மகிமைக்கதாக தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா, வந்திருக்கிறவர் இன்னாருங்கிற விஷயத்தை ஆராய்றதுனால நம்ம என்ன பார்க்கலாம்னா, த ஃபெயில்டு டு த ஸ்டடி த ஓல்டு டெஸ்ட்மென்ட். அப்போ என்ன ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம்னா, அதில் இருக்கும் தேவ அன்பை என்ன பண்ணிட்டாங்க, உணர தவறிட்டாங்க. எதுக்காக தேவன் தன் சொந்த குமாரனை இந்த மனுகுலத்துக்கு அனுப்பியிருக்கிறாங்கிற ஒரு உணர்வுபூர்வமான விஷயங்களையும் என்ன பண்ணிட்டாங்க, மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இதை தான் நம்ம எப்படி பார்க்குறோம்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எந்தெந்த விஷயங்கள்லாம் அவங்க தவற விட்டுருக்காங்கன்னா ஒரு 8 விஷயம் போடுறோம் பாருங்கள். முதல்ல என்ன விஷயத்தை தவற விட்டுருக்காங்கன்னா, அவர்களை தேவன் தெரிந்து கொண்டதை என்ன பண்ணலை, உணரலை. காரணம் என்ன, வேத வசனங்களை முறையாக கை கொள்ளலை. அடுத்து என்ன ஒரு விஷயம் பார்க்குறோன்னா, எகிப்தில் தேவன் தங்களுக்காக செய்ததை அவங்க என்ன பண்ணலை, உணரலை. என்ன பண்ணார், 9 வாதைகளை யாருக்கு எதிராக அனுப்புனார், எகிப்து தேசத்துக்கு எதிராக அனுப்புனார். ஏன் அனுப்புனார், இவங்களுக்கு என்ன வரணும், தேவன் மேலே ஒரு பயம் வரணும். அந்த பயம் வரணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு, 9 வாதைகளை முதல் அனுப்புகிறார். ஆனால் 10வது வாதை எப்படி அனுப்புகிறார் தேவன், இவர்களை காப்பாற்றவும் இவர்களுடைய தலைச்சம் பிள்ளைகள் மீட்கப்படவும் 10வது வாதையை பயன்படுத்தி தேவன் என்ன பண்ணுறாருன்னா இவங்களை மீட்டெடுக்கிறார். இதை அவங்க என்ன பண்ணலை, உணரலை. அப்போ இதை ஒரு முறைமையாக காலங்காலமும் அவங்களை என்ன பண்ண சொல்லியிருக்கிறாரு, கடைபிடிக்கணுங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் ஏன் கடைபிடிக்க சொல்லியிருக்கிறாரு, எதற்காக கடைபிடிக்கிற சொல்லியிருக்கிறாருங்கிற ஒரு விஷயத்த அவங்க என்ன பண்ணலைன்னா ஆராயலை. அடுத்த 3வது என்னென்னா, தேவன் கொடுத்த கட்டளைகளை அவங்க என்ன பண்ணலை, உணரலை. அடுத்து 4வது பார்க்குறோம், தேவன் அவருடைய பாவங்களை மன்னிக்க ஏற்படுத்தின முறைமைகளை அவங்க என்ன பண்ணலை, எப்படியெல்லாம் முறைமைகளை ஏற்படுத்தினார், பலி செலுத்த சொன்னார்லே, ஆசரிப்பு கூடாரத்தில் பலி செலுத்தினா அவங்க என்ன பண்ணும், 1 வருட காலம் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும். வேற யாருக்காவது அப்படிப்பட்ட ஒரு முறைமை அந்த காலத்தில் இருந்ததுன்னா கிடையவே கிடையாது. ஆனால் இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன பண்ணுது, இருந்தது. அடுத்து என்ன பார்க்குறோம்னா, தேவன் அவர்களோடு இருந்ததே அவங்க என்ன பண்ணலை, உணரலை. அப்பப்போ என்ன பண்ணுவாங்க, முறுமுறுப்பாங்க. அவங்க தேவை பூர்த்தி செய்யப்படாத பட்சத்தில், அவங்களுக்கு ஏற்ற வகையில் அவர்கள் மத்தியில் காரியங்கள் நடக்கப்படாத பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க,
முறுமுறுக்கக்கூடிய ஒரு ஜனமாக இருந்தாங்க. ஆனால் தேவன் அந்த இடத்துல என்ன பண்ணல, அவங்க உணரல. அடுத்து என்ன பார்க்கணும், அவர்கள் தவறுகள் செய்தபோது தேவன் உணர்த்தினதை என்ன பண்ணலை, உணரலை. எப்படி உணர்த்தினார்? தீர்க்கதரிசிகள் மூலமாக அந்தந்த காலப்பகுதியில் அவர்கள் குற்றம் குறைகளை எடுத்து கொடுக்குறா. ஏன் கொடுக்குறான்னா, அப்படியாவது என் ஜனம் என்ன பண்ணாதா, மனம் திரும்பாதாங்கிற விஷயத்தை எடுத்து கொடுக்குறாரு. ஆனாலும் அவங்களுக்கு என்ன இல்லை, உணர்வு இல்லை. அடுத்தது என்ன பார்க்குறீங்கன்னா, தேவன் தங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசி தருவேன் என்று சொன்னதை என்ன பண்ணலை, உணரலை. மோசே என்ன சொன்னார்? என்னை போல் ஒரு தீர்க்கதரிசியை தேவன் உங்களுக்கு என்ன பண்ணுவார், தருவார். அப்போ அவர் தான் இந்த தீர்க்கதரிசிங்கிற விஷயத்தை என்ன பண்ணிட்டாங்க, மறந்துட்டாங்க. ஆனால் அவர்கள் அறியாத ஒருக்காக என்ன பண்ணிட்டு இருக்காங்க, காத்துக்கிட்டே இருக்காங்க. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, அவர் தான் மெசியா என்பதை என்ன பண்ணல, அந்த தீர்க்கதரிசி தான் யார், மெசியாங்கிற ஒரு விஷயத்தை அவங்க என்ன பண்ணல, உணரல. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்ன, பழைய ஏற்பாட்டை அவங்க முறைமையாக கடைபிடிக்காததுனால, ஆராயதுனால, அதை புரிந்து கொள்ள இயலாமை போன காரணத்தினால அவங்களால என்ன பண்ண முடியலன்னா, அன்புக்குரியவர்களே முடியல. ஆனால் எப்போ பார்த்தாலும் அவங்க கையில் எது இருக்கும், நியாயபரமான கட்டளைகளை வாசிச்சுட்டு தான் ஒரு விஷயங்களே அவங்க என்ன பண்ணுவாங்க, செயல்படுத்த தொடங்குவாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் என்ன நடந்துட்டு இருக்குன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் நடந்துட்டு இருக்கு. ஆனால் அவர்களுக்காக ஜீவனை கொடுக்க வந்தவர் அவங்களால என்ன பண்ண முடியல. வசனம் எங்கே இருக்குது, மீகா 5 பார்க்குறோம் இல்லையா, யார கோலினாலே அவர் கன்னத்தில் என்ன பண்ணுவாங்க, அடிப்பார்கள். அவர் எங்கே பிறப்பார், பெத்லகேமில் பிறப்பாருங்கிற விஷயம் எல்லாமே பதிவு செய்யப்பட்டிருந்தோம். அது எல்லாமே அவங்க மறந்து போகிறதுனால வேத வசனங்களை பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவருக்கு எதிராக எதெல்லாம் நடக்கும்னு சொல்கிறாங்களோ, தேவன் சொல்லியிருக்கிறாரோ, அதையெல்லாம் செய்கிறது யார் தான், இந்த ஜனங்கள் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை செய்கிறாங்க. அதனால தான் அவர் என்ன பண்ணுறாங்கன்னா, கொலையும் என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்கங்கிறத பார்க்கும். இப்போ அதனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படி அவருடைய வாழ்க்கையில் நடக்குங்கிறத தெரிஞ்சு முன்கூட்டியே என்ன பண்ணிட்டாரு, சொல்லிட்டார். எப்படி சொல்லிட்டாரு, இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும்ங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. அடுத்து என்ன பார்க்கணும்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, காணாதிருப்பீர்கள்ங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டார். இதனால தான் சுவிசேஷம் எங்கே போகுதுன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வசனம் வாசிங்க. மத்தேயு 21 அதிகாரம் 43 அப்படின்னா இந்த சுவிசேஷம் எங்க வந்துட்டு, அதற்கு ஏற்ற கனிகளை யாரெல்லாம் கொடுப்பான்னு சொல்லி தேவன் தீர்மானிச்சாரோ அந்த ஜனங்கள்ட்ட என்ன ஆயிட்டு போயிட்டு. இதைதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னும் தெளிவா நமக்கு என்ன சொல்றாருன்னா சொல்றாரு. வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13:46. அப்போ இந்த வசனத்தை நல்லா புரிஞ்சிடுங்க. வசனம் நம்ம என்ன பார்த்தோம், ஆதார வசனம், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகளும் அவைகளை. இப்போ அவங்க ஏற்றுக்கொள்ளாததுனால அந்த வாக்கியத்துக்குள்ளான எங்கே போகுது, புறஜாதிகளிடத்துல சுவிசேஷம் போயிருந்து யார் சொல்லிட்டா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிட்டார். இதே அப்போஸ்தலர் 13:46 என்ன சொல்லுது, இப்போ பாருங்க. அப்போது இந்த யோவான் 5:39க்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த வசனத்துக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன இந்த வசனத்துக்கும் என்ன இருக்குது, ஒரு பெரிய தொடர்பு என்ன ஆகுது, இருக்குது. இப்போ நீங்கள் வாசிங்க அப்போஸ்தலர் 13:46. அப்பொழுது பவுலும் பர்னபாவும் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவவசனத்தை சொல்ல வேண்டியதா இருந்தது. இப்ப தேவ வசனங்களை எப்படி எடுத்து சொன்னார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து? ஆபிரகாம் என்னை தேட என்ன பண்ணாரு, ஆவலாக இருந்தார். மோசையோடு நான் என்ன பண்ணேன், முகமுகமாக பேசினேங்கிற விஷயத்த சொன்னாரா இல்லையா? அது மட்டும் தான் சொன்னாரா, வேற என்ன சொன்னார்? பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்ட அநேக விஷயங்களை என்ன பண்ணுறாரு, எடுத்து உரைக்கிறார். எதுக்குன்னா, முதலாவது நித்திய ஜீவனுக்கான வாய்ப்பை யாருக்கு கொடுக்க தேவன் விரும்புகிறார், கிறிஸ்து மூலமா இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்ன ஆகிறாரு, விரும்புகிறாரு. இதைத்தான் இப்போ பவுல் என்ன சொல்கிறாருன்னா, அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதாக இருந்தது. அடுத்து என்ன சொல்கிறாரு, வாசிங்க சிஸ்டர். நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக நீங்க என்ன பண்ணிட்டீங்க, தீர்த்து கொள்ளுகிறது. அப்படின்னா என்ன பண்ற, நீங்களே என்ன பண்ணல, அதை விரும்பல.
ஏன் விரும்பலைன்னா வந்திருக்கிறவர் யார் என்று உங்களுக்கு என்ன பண்ணல, தெரியலை. ஏன் தெரியலைன்னா நீங்கள் வேதத்தை முறையாக என்ன பண்ணலை, ஆராய். அப்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த காலப்பகுதி வரைக்கும் நம்ம இப்போ இருக்கிற இந்த காலப்பகுதியில் இந்த வசனம் உச்சரிக்கக்கூடிய கிபி 36 காலப்பகுதி வரைக்கும் இந்த பரம அழைப்புக்கான வாய்ப்பு யார்கிட்ட தான் இருந்தது? இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் தான் என்ன ஆகுச்சுன்னா இருந்தது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவன் முதல் வாய்ப்பும் அவங்களுக்கு தான் என்ன பண்ணார்னா கொடுத்தார். இதுக்காக தான் என்ன சொல்றாரு, அநேகத்தில் உங்களை நான் தெரிஞ்சு கொள்ளலை, கொஞ்சத்தில் உங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், என்னை ஏண்டி உங்களுக்கு என்ன வேண்டாம், வேற தேவர்கள் வேண்டாம். அப்படி முறைமையான ஒரு காலப்பகுதியில் அவங்க என்ன வழி நடத்தும் போது என்னெல்லாம் அவங்க இருந்தது, அவங்க ஆடை என்ன பண்ணலை, அழுக்காகலை, அவங்க செருப்பு என்ன பண்ணலை, தேயலை. இப்படி ஒரு பிரத்யேகமான பகல் என்ன கொடுத்தார், அடுத்தது மேகஸ்தம்பம், இரவில் என்னது அக்னி ஸ்தம்பம். இப்படி தன் சொந்த ஜனம் என்று தேவன் அர்ப்பணித்த அந்த ஒரு வாழ்க்கை அவங்களுக்காக முறைமையாக ஏற்படுத்தி தீர்க்கதரிசிகள் மூலமாக தூதர்கள் மூலமாக கொண்ட அந்த ஒரு வாழ்க்கையை அவங்களால் என்ன பண்ணோம்னா உணரவே முடியலை. அதுக்கு காரணம் என்னென்னா அவங்க ஆராயம். அப்படி ஆராயமாக போகிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தோம், ஒருவருக்கொருவர் தங்களுக்குள்ளே மகிமையை தேடுகிறபடினால தேவ வசனம் என்ன சொல்லுதுங்கிறது என்ன ஆகாது, காதுக்கு போகாது. தேவ வசனம் எதை உணர்த்துக்குங்கிற விஷயம் காதுக்கு போகாததுனால அந்த ஒரு வாழ்க்கையை அவங்களால என்ன பண்ண முடியலைன்னா வாழ முடியலை. அதனால தேவன் என்ன பண்ணிட்டார், அவங்கள்ட்ட இருந்து அந்த ஒரு வாய்ப்பை எடுக்கிறார். இப்போ உதாரணத்துக்கு தங்களை தாங்களே மெச்சிக்கொள்வது. இப்போ நல்லா பாருங்க, இந்த வசனத்தை வாசிங்க. அப்போ நம்ம இதான் பார்த்தோம், அதே வசனம் தான், யோவான் 5:43 வசனம் தான். நீங்கள் தேவனால் வருகிற மகிமை என்ன பண்ணல, தேடாமல் நீங்கள் ஒருவரில் ஒருவர் வருகிற மகிமை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தேடுறீங்க. இதுக்கு உதாரணம் சொல்லுங்கள். வேதத்தில் ஒரு நபர் இருக்கிறார், நம்ம அநேக பாடங்களை பார்ப்போம். யார்? பரிசேயன். என்ன சொல்லுவார், அவனை போல் அல்ல, நான் என்ன பண்ணுறேன், தசம பாகம் கரெக்டாக கொடுக்குறேன். வேற அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ இவருங்க என்ன பண்ணுறாரு, வசனமே வாசிச்சிடலாம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 11லேருந்து 14 முடிய வாசிச்சிட்டு. லூக்கா 13ஆம் அதிகாரம் 11 முதல் பரிசேயன் என்று தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயத்தாவியை போலவும் இல்லாததனால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இதோ என் பக்கத்தில் இருக்கிறவனை விட நான் எப்படிப்பட்டவன், பர்ஃபெக்ட். அதனால அவனை போல நாங்கள் கிடையாது, நீங்க அவனை போல நான் இருப்பேன்னு என்ன பண்ணிடாதீங்க, எண்ணிராதீங்க. அடுத்த வாசி. இதுதான் இந்த பாடத்தினுடைய சாராம்சம். அன்புக்குரிய இங்க என்ன பண்றாரு, அவரு தன்னில் தானே என்ன பண்றாரு, மகிமையை தேடுறாரு. யார்கிட்ட தேடுறாரு? ஆனா தேவன் மகிமை எப்படி கொடுப்பாரு மற்றவங்களுக்கு, அவர் நினைக்கிற பிரகாரம், அவர் எண்ணுகிற பிரகாரம் யாரெல்லாம் வாழணும்னு நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் வாழ்கிறாங்களோ தேவன் அவங்கள தான் என்ன பண்ணுவார், கனம் கொடுப்பார். அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள் வீழ்ச்சிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சம்பவம் எதுன்னா இதுதான் அன்புக்குரிய சகோதர சகோதரி. ஆனால் அதுக்கு பின்னாடி அந்த நபர் என்னெல்லாம் பேசுவார்னு நமக்கு என்ன ஆகும் தெரியும். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, தேவ சமூகத்தில் தன்னை உயர்த்த அவர் பாவிங்கிறத உணர்ந்து தேவ சமூகத்தில் அவர் என்ன பண்ணல, தன்னை உயர்த்தலை, தன்னை தாழ்த்தி என்ன பண்ணுறாரு. அப்படின்னா இந்த இடத்துல தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் தேவன் என்ன பண்ணுவார்னா கிருபைங்கிற ஒரு விஷயத்தை கொடுப்பாருங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ இந்த பாடத்தில் நம்ம இடத்துல இப்போ என்ன ஆகலாம், வந்துடலாம். அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் வந்திருக்கும் போது அந்த ஒரு வசனம் சொன்னதனுடைய நோக்கம் என்னன்னா, என்ன சொன்னார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அப்படி ஆராய்ந்து பார்க்கும்போது என்ன கண்டுபிடிக்கலாம், நித்திய ஜீவன் ஒன்று அந்த வசனங்களில் இருக்கிறது என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். அப்படி கண்டுபிடிக்கும் போது அதை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், பெற்றுக்கொண்டிருக்கிறேன் என்கிற ஒரு விசுவாசம் அவங்களுக்குள்ள என்ன ஆகும், ஆணித்தரமாக உருவாகும். அப்படி உருவாகும் போது நீங்கள் என்ன பண்ணலாம்னா அதை கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் பாயிண்ட். ஆனால் இது அவங்க என்ன பண்ணலைன்னா கண்டுபிடிக்கல. காரணம் என்னன்னா அவங்க வேதத்தை முறையாக ஆழமாக அதை என்ன பண்ணல, ஆராயலை. இப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரி, இப்போ அவங்க தான் யாருன்னா ப்ளஸ் இஸ்ரேல். அவங்க என்ன பண்ணலைன்னா வேதத்தை ஆழமாக என்ன பண்ணலை, ஆராயலை. இப்போ நாம் யார், ஸ்பிரிச்சுவல் இஸ்ரேலர், ஆவிக்குரிய இஸ்ரேலர். நம்ம இப்போ என்ன பண்ணணும், ஆழமாய் வேதத்தை ஆராய வேண்டும். இப்போ நம்ம வேதத்தை ஆழமாக ஆராயணும்னு வச்சுக்குவோம். இப்போ நம்ம என்ன செய்யணும், வேதத்தை ஆராயணும். ஆராய்ந்து நம்ம என்ன செய்யணும், ஒரு கேள்வியை நம்ம முன் வைத்தால் என்ன பதில்,
இப்போ வேதத்தில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு? நன்மையும் சொல்லப்பட்டிருக்கு, தீமையும் சொல்லப்பட்டிருக்கு, என்ன செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு, என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு, எப்படி வாழணும்னு சொல்லப்பட்டிருக்கு, எப்படி வாழக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. புரிஞ்சுதா? அப்போ நிறைய விஷயங்களை சொல்லப்பட்டிருக்குன்னா அப்போ வேத வசனங்களை நம்ம ஆராயும் போது நம்ம என்ன செய்யணும்னு ஒரு கேள்வியை கேட்டால் நம்முடைய பதில் என்ன? அதன்படி நடக்கிறோமா இல்லையா? வசனமே வாசிச்சிடலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இப்போ என்ன சொல்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல்? எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். அடுத்து 22, பொல்லாப்பாய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த வசனம் நமக்கு இப்போ என்ன, எப்படி புரிஞ்சுக்கலாம் அந்த வசனத்தை? நான் தான் சொன்னேன்ல, வேதத்தில் என்ன பட்டிருக்கு? நல்லதும் சொல்லப்பட்டிருக்கு, கெட்டதும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நலமானதை பிடித்து கொண்டால் தான் நமக்கு என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன் கிடைக்கும். ஆனால் அங்கே என்ன இருக்குது? தீமையான விஷயமும் சொல்லப்பட்டிருக்கு. அதை நம்ம எதுக்கு சொல்லப்படலை? நாம் பின்பற்றி வாழணுங்கிறதுக்காக சொல்லப்படலை. நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா சொல்லப்பட்டிருக்குங்கிறது நமக்கு தெரியும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்போ இங்கே ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணிடலாம்னா, இதுக்கு நமக்கு எங்கே போனால் நமக்கு பதிலும் கிடைக்கும்னா ரோமர் புஸ்தகத்தில் எங்கே இருக்குது? 11ஆம் அதிகாரத்தில். அப்போ 11ஆம் அதிகாரத்தில் இருக்கிற இந்த நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியுங்கிறதுனால நானே வாசித்து கொஞ்சம் ஸ்பீடாக போயிடுறேன். அப்போ அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன், தள்ளிவிடவில்லையே. அப்போ நம்ம இவ்வளோ நாள் ஏன் பார்த்தோம்? என்ன பார்த்தோம் இவ்வளோ நேரம்? ஏன் தள்ளி விட்டாருங்கிறத பார்த்தோம். இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாய் விடப்படுங்கிற விஷயத்தை நம்ம பார்த்தோம். என்ன பண்ணிட்டார்? தள்ளி விட்டார். அப்போ அவங்க எதுக்கு தள்ளி விடலை? இங்கே பவுல் என்ன சொல்கிறாரு? தேவன் அவர்களை தள்ளி விட்டாரோ என்று கேட்கிறேன், தள்ளி விடவில்லையே. அடுத்து இப்படி இருக்க விழுந்து போகும்படிக்கா இடறினார்கள் என்று கேட்கிறேன், அப்படி அல்லவே. அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்புவதற்காக என்ன பண்ணேன்? அவருடைய தவறுகளதால் புறஜாதிகளுக்குள்ளே ரட்சிப்பு வந்தது. அப்போ நம் மூலமாக தான் மீண்டுமாக அவங்களுக்கு ரட்சிப்பு வருதுன்னா இப்போ நம்ம என்ன பண்ணணும்? வேதத்தை ஆராயணும். எப்படி ஆராயணும்? ரொம்ப டீப்பாக ஆழமாக ஆராயணும். ஏன் டீப்பாக ஆழமாக நம்ம ஆராயணும்னா, அன்புக்குரிய சகோதர அதில் தான் நமக்கு என்ன இருக்குன்னு நம்ம பார்க்குறோம்னா, ஜீவன்கிற ஒரு விஷயத்தை தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்? வச்சிருக்கிறார். இப்போ சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொலிவ மரமாகிய அவைகள் இருந்த இடத்திலே ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாக இருக்கிற. இப்போ நம்மளை என்ன பண்ணிட்டார்னா ஒட்ட வச்சிட்டார். இப்போ ஒட்ட வைக்கப்பட்ட நம்ம யார் வாழ்ந்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துடக்கூடாது? இஸ்ரேல் ஜனங்கள் வாழ்ந்ததான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துடக்கூடாது. என்ன வாழ்க்கை வாழ்ந்தாங்க? ஒருவருக்கொருவர் தாங்களே மகிமையை தேடிக்கொள்ளக்கூடியதான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்ததுனால யாரை கண்டுபிடிக்க முடியல? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவங்களால என்ன பண்ணல? அடையாளம் காண முடியலை. அப்படி காண முடியாததுனால அவங்களுக்கு தேவன் எதில் கொடுக்கல? நித்திய ஜீவனுக்கான அந்த ஒரு பாக்கியத்தை அநேகருக்கு கொடுக்கலங்கிறத பார்க்குறோம். இப்போ இந்த பார்க்கும்போது, இந்த வசனத்தை படிக்கும்போது நமக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு இல்லையா? ஏன்னா அவங்க இருந்த இடத்துல இப்போ யார் இருக்கா? நாம் இருக்கிறோம். இப்போ அடுத்து சொல்கிறாரு, ரோமர் 11:18 என்ன சொல்கிறாருன்னா, நீ அந்த கிளைக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. பாத்தியா, ஒன்று தள்ளிட்டு என்ன பண்ணிட்டாரு? இந்த இடத்துல வச்சுட்டாருங்கிறத பெருமை பாராட்டாத. பெருமை பாராட்டுவையானால் நீ வேரை சுமக்காமல் வேறு உண்மை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள். அதில் ஒட்டு மொத்தத்தில் நமக்கு இல்லை, ஒரு கிளை அவ்வளோதான். நம்ம சுமக்கிறது யார்? நம்ம சுமக்கலை. யார் சுமக்கிறா? வேறு நம்மளை என்ன பண்ணுதுன்னா சுமக்குது. இதுக்கு தான் என்ன கொடுக்குறான்னா, தற்பெருமை என்ன பண்ண வேண்டாம், கொந்தளிக்க வேண்டாம், ஆனால் தாழ்மையுடன் மற்றும் நன்றியுடன் நினைவில் கொள்ளுங்கள். முதலில் இயற்கையான சந்ததியினருக்கு சொந்தமான இடத்தை நாங்கள் ஆக்கிரமித்துள்ளோம்ங்கிறது நம்ம மனசில் எப்போ என்ன பண்ணணும்? நினைவில் இருக்கும்போது அவங்க ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க இல்லையா? தாங்களை பெருமைப்படுத்துறது, ஒருவருக்கொருவர் மற்றவர்களால் பெருமை கொள்கிற விஷயம் அவங்களுக்குள்ள என்ன ஆகாது? வராது. அப்படி வராத பட்சத்தில் நம்ம எங்கே இருப்போம்னா வேத வசனங்களை கை கொண்டு தேவனுடைய கரத்தில் நம்ம எப்படின்னா இருப்போம். இப்போ அடுத்து என்ன சொல்கிறாருன்னா,
இந்த வேர் தேவனுடைய திட்டம், அவருடைய வாக்குத்தத்தம், ஆபிரகாமனுடைய விசுவாசத்தை என்ன பண்ணுதுன்னா அடையாளப்படுத்துதுன்னு பார்க்குறோம். இப்போ அடுத்து பார்க்குறோம் ரோமர் 11:19 21 வரைக்கும் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒட்ட வைக்கப்படுவதற்காக கிளைகள் முறித்து போடப்பட்டது என்று சொல்லுகிறாயே, நல்லது, அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன, நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய், மேட்டின்மை சிந்தையாயிராமல் பயந்து. இங்கே அடுத்து என்ன சொல்கிறாரு, முறிக்கப்பட்ட போட்டிருக்கு உண்மைதான், ஆனால் நீ என்ன பண்ணிடாத, மேட்டின்மையான சிந்தனையால் என்ன பண்ணாத இருக்காதன்னு சொல்கிறார். அப்போ சுபாவ கிளைகளே தேவன் தப்ப விடாத இருக்க உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையார். எப்படி இருந்தால் எச்சரிக்கையாருன்னு சொல்கிறார்? என்ன எச்சரிப்பை தர்றாரு? ஒன்று பெருமை இருக்கக்கூடாது, இன்னொன்று மேட்டின்மையான எண்ணங்களோ சிந்தனைகளோக்குள்ளோ நமக்குள்ளே வந்துடக்கூடாது. வந்தாலே என்ன பண்ணிடுவார், கட் பண்ணி விட்டுருவாருங்கிறது சொல்கிறார். இப்போ அடுத்து பார்க்குறோம் 11:22-23 என்ன சொல்கிறாருன்னா, அவைகளால் ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார், விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவும் காண்பித்திருக்கிறார். அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து இருக்கிறோம்னா தேவனுடைய தயவுங்கிற ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ளலாம் அன்புக்குரிய சகோதரர். அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, ரோமர் 11:24-25 என்ன சொல்கிறாருன்னா, சுபாவத்தின்படி காட்டொலிவ மரத்திலிருந்து நீ வெட்டப்பட்டு சுபாவத்திற்கு விரோதமாய் நல்ல ஒலிவ மரத்திலே ஒட்டப்பட்டிருந்தால். அடுத்து என்ன சொல்கிறாரு, சுபாவ கிளைகளாய் அவர்கள் தங்கள் சுய ஒலிவ மரத்தில் ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயம். எப்படி இதை மீண்டும் அந்த வாய்ப்பு உங்களுக்கு போகணும்னு சொல்கிறாரு. எதன் அடிப்படையில் இருந்தால் போகணும்னு சொல்கிறாரு? நம்ம மேட்டின்மையான சிந்தனை கொண்டவர்களாக இருந்தால், பெருமையான விஷயங்களை கொண்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்கிறவர்களாக இருந்தால், மீண்டும் அவர்களை ஒட்ட வைக்கிறதுக்கு தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு, வல்லவராக இருக்கிறாருங்கிற ஒரு விஷயத்த அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே என்ன சொல்கிறாருன்னா நமக்கு சொல்கிறார். அப்போ இங்கே என்ன கேள்வி நமக்குள்ளே எழும்புதுன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த ஒலிவ மரத்தில் ஒட்டப்பட்டு இருக்க நாம் வெட்டப்படாமல் இருக்க வேண்டும்னா நம்ம என்ன செய்யணும்? இப்போ ஒட்டப்பட்டிருக்கோம் இல்லையா? இப்போ ரோமர் 11 சொல்லப்பட்டிருக்க அவர்கள் அவிசுவாசத்தினாலே வெட்டப்பட்டிருக்காங்க, நம்ம விசுவாசத்தினாலே இருந்ததுனால ஒட்டப்பட்டிருக்கிறோம். இப்போ நாம் மீண்டும் அதே மாதிரி அவங்க வெட்டப்பட்டது போல் நாமளும் வெட்டப்படாமல் இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? விசுவாசத்தில் என்ன பண்ணணும்? விசுவாசத்தில் பலப்பட வேண்டும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. விசுவாசத்தில் ஏன் விசுவாசத்தில் நம்ம பலப்படணும்? அதுதான் அவங்கள்ட்ட என்ன இல்லை, இல்லாமல் போனது. அப்போ நம்மளை அந்த இடத்துல தேவன் கூட்டி சேர்த்துருக்கிறார்னா நம்மள முதல்ல எது பெருகணும்னா விசுவாசங்கிற ஒரு வாழ்க்கை நமக்குள்ள பெருகணும். அப்போ விசுவாசங்கிற ஒரு வாழ்க்கை நமக்குள்ள பெருகும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ள என்ன வந்துடும்? இந்த பிக்சர் பார்க்கும்போது என்ன ஞாபகம் வருது? மனத்தாழ்மைங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ள வந்துடும். உதாரணத்துக்கு யாரை சொல்லலாம்? பழைய ஏற்பாட்டு காலத்தில் யோசேப்பு ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் இல்லையா? அந்த வாழ்க்கை எதன் அடிப்படையில் வாழ்ந்தார்? 100க்கு 100 விசுவாசத்தின் அடிப்படையிலான ஒரு வாழ்க்கை. அந்த விசுவாசம் எதன் அடிப்படையில் அவருக்கு ஏற்பட்டது? ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த நிமித்தம் வாழ்ந்திருக்கிறார். யாருக்கு? ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த நிமித்தம் யார் வாழ்ந்திருக்கிறார்னா யோசேப்பு வாழ்ந்திருக்கிறாரு. அந்த வாழ்க்கை எப்படி கொண்டு போயிருக்குன்னா, எந்தெந்த இடத்துலலாம் தன்னை தாழ்த்த முடியுமோ அந்தந்த இடத்துலலாம் தன்னை தாழ்த்தி தனக்கு விரோதமாக எப்பேற்பட்ட சூழ்நிலைகளை தேவன் அனுமதித்தாலும் பொறுமையாக என்ன பண்ணியிருக்கிறாரு? எல்லாவற்றையும் சகித்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்ததுனால அந்த இலக்கை அவரால் என்ன பண்ண முடிஞ்சிருக்குன்னா அடைய முடிஞ்சிருக்குன்னு நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர். அப்போது இதில் 2 விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இப்போ மனத்தாழ்மையான ஒரு விஷயத்தை கொண்ட ஒரு வாழ்க்கையை தேவனுடைய பிள்ளைகள் வாழாத பட்சத்தில் அங்கே எதுதான் இருக்கும்னு நம்ம பார்க்குறோம்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வேதத்தை ஆழமாக ஆராயும் போது இன்னொரு டேஞ்சர் எது உருவாக வாய்ப்பு இருக்குன்னா, எது? மற்றவர்களால் மகிமைப்படுத்தப்பட வேண்டும் என்கிற குணம் உருவாக வாய்ப்பு இருக்குது. அடுத்து என்ன உருவாக வாய்ப்பு இருக்குது? தன்னில் தான் பெருமை கொள்ளும் குணம் உருவாக என்ன இருக்குது? வாய்ப்பு இருக்குது. உண்மையா இல்லையா? இந்த வாய்ப்பு இருந்ததுனால தான் அந்த ஜனத்தார் என்ன பண்ணப்பட்டாங்க? அந்த வாய்ப்பிலிருந்து மீறி போனாங்க. ஏன்னா கேட்குற காது இல்லை, அதை காண்கிற கண்களும் இல்லை, அந்த வார்த்தைகளை உணரக்கூடிய இருதயத்தையும் இல்லாததுனால தேவன் அவங்கள்ட்ட என்ன பண்ணிட்டாரு? அந்த பாக்கியத்தை என்ன பண்ணிட்டாரு? எடுத்துப்போம். ஆனால் உணர்வுள்ளவங்க இருந்தாங்க, அதை பெற்றும் கொண்டாங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அப்போ 2 விஷயம் வர வாய்ப்பு இருக்குது. ஒன்று மற்றவர்களால் மகிமைப்படுத்தப்படணுங்கிற ஒரு எண்ணம், இன்னொன்று தன்னில் தானே பெருமை கொள்ளக்கூடிய ஒரு இது தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்குது? ரொம்ப டேஞ்சராக இருக்குங்கிறது ஒரு விஷயம். இதை நம்ம இடத்துல எப்படி இந்த விஷயத்தை நம்ம பொருத்தி பார்க்கலாம்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரி, இப்போ வேதத்தை நம்ம ஓவராக என்ன பண்ணுறோம்? ஆழமாக ரொம்ப டீப்பாக ஆராயிரும்.
அப்படி ஆராயும் போது நம்ம என்ன பண்ணுவோம், அநேக சத்திய பாடங்களை என்ன பண்ணுவோம், எடுத்து கொடுப்போம். அநேகருக்கு என்ன செய்வோம், ஆலோசனை கொடுப்போம். அநேகருக்கு என்ன பண்ணுவோம், உபதேச ரீதியிலான கொடுப்போம். மன கஷ்டம் உள்ளவர்களுக்கு என்ன கொடுப்போம், கவுன்சிலிங் கொடுப்போம். இப்படியெல்லாம் என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போதக சமர்த்தனம் உள்ளவர்களுக்கு என்ன இருக்குது, வாய்ப்பு இருக்கா இல்லையா? கண்டிப்பாக இருக்குது. என்ன இருக்குது, வாய்ப்பு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இந்த பிக்சர் எடுத்துக்கிடுவோம். இதை யாருன்னு பார்க்கலாம்னா ஒரு ஸ்பீக்கர் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்பீக்கர் என்ன பண்ணுவார்னா, வேதத்தை என்ன பண்ணுவார், ஆராய்ந்து அதன்படியான வெளிச்சங்களை அநேகம் படித்து என்ன பண்ணுவார், சத்திய பாடங்களாக அதை தியானித்து என்ன பண்ணுவார்னா எடுத்து கொடுப்பார். ஆனால் இவர் தியானிக்கிற விஷயம் யாருடைய விஷயமா இருக்கும், பைபிள். அடுத்தது நம்ம இந்த காலத்துக்கு ஏற்ற 7ஆம் கால தூதனுடைய வெளிச்சத்தின் அடிப்படையில் இருக்கும். இன்னொன்று ஃபாரின் சகோதரர்கள் பேசின பாடங்களின் அடிப்படையில் இருக்கும். அடுத்து எப்படி இருக்கும், நம்ம உள்ளூர் சகோதரர்கள் பேசுகிற சப்ஜெக்டாக கூட என்ன இருக்கும். இப்போ இந்த இடத்துல இவங்களுக்குள்ள இந்த ஸ்பீக்கர் மத்தியில் ஒரு உதாரணத்துக்கு இதை எடுத்துருக்கோம். எதன் அடிப்படையில் என்ன ஒரு விஷயம் உருவாக இருக்குன்னா, தன்னில் தானே பெருமை கொள்ளுகிற ஒரு விஷயம் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி உருவாகுங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆர்டிக்கிள் எடுத்து படிப்பாங்க. படித்து அதில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, பாடமாக எடுத்து தொகுத்து என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. இப்போ கொடுக்கும்போது அந்த பாடம் எங்கேருந்து எடுக்கப்பட்டதுங்கிற என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அடுத்தது ஒருவேளை மூத்த சகோதரர் பேசுகிற ஒரு சத்திய பாடங்களாக இருந்தால் கூட அதை என்ன பண்ண மாட்டாங்க, அந்த சகோதரரை அந்த இடத்துல என்ன பண்ண மாட்டாங்க, கோட் பண்ண மாட்டாங்க. அடுத்தது 7ஆம் தூதன் மூலமாக எல்லாத்தையும் வாங்கிட்டு நல்லா புரிஞ்சுடுங்க. காலத்துக்கு ஏற்ற சத்தியம் என்ன பண்ணிட்டு இருக்கு, நம்மகிட்ட வெளிப்பட்டு இருக்கு. அதில் ஏதாவது நமக்கு மாற்று கருத்து இருக்குதா? கண்டிப்பாக என்ன இல்லை. ஆனால் அந்த சத்தியம் நமக்கு தர்றது யாரு, தேவன். ஏதாவது ஒரு வழியில என்ன பண்ணுறாரு, தருவார். ஒன்று ஆடியோ கேட்கறதுனால இருக்கலாம், இல்லை அதிகமாக படிக்கிறதுனால இருக்கலாம், இல்லை பைபிள் தியானிக்கிறதுனால இருக்கு, ஏதோ ஒரு வகையில் தருவார். ஆனால் இப்படி பெற்றுக்கொள்ளும் போது அந்த இடத்தை எந்த இடத்துல நம்ம பயன்படுத்தி அதை வெளிப்படுத்துகிறோமோ அந்த வெளிப்படுத்தக்கூடிய அந்த தருணத்தில் நம்ம என்ன பண்ணுறது இல்லைன்னா, அந்த ஆடியோ பேசின சகோதரர்களையோ வேத வசனத்தின்படி தேவன் தந்ததாகவோ தேவனை முன்னிறுத்தக்கூடிய விஷயத்திலோ இல்லை, நான் ஆர்டிக்கல் 7ஆம் கால சபை தூதன் இப்படி இந்த இடத்துல அவர் ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறாரு அதிலிருந்து தான் நான் எடுக்கப்பட்டங்கிற ஒரு விஷயத்தை என்ன பண்ண மாட்டாங்க, சொல்லாதது இருக்கிறதுக்கு காரணம் என்னவா இருக்கும், பெருமை. நான் தான் என்ன பண்ணேன், இதை கண்டுபிடிச்சேன், நான் தான் இதை என்ன பண்ணேன், ஆராய்ஞ்சேன், வேற ஒரு கருத்துக்கு இது என்ன பண்ணாது, தெரியாதுங்கிற ஒரு மனப்பான்மை இந்த இடத்துல வருமா வராதா? ஒருவேளை தாழ்மை உள்ள சகோதரர்களாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, அதை என்ன பண்ணுவாங்க, முன் எடுப்பாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னா இந்த ஒரு முறைமை எங்கே ஏற்பட வாய்ப்பு இருக்கு, தேவ சமூகத்தில் தங்களை தாழ்த்தி தேவனுக்காக அர்ப்பணம் செய்து வாழ்கிற வாழ்க்கையில் எந்தெந்த சபையார் மத்தியில் ஆவிக்குரிய வளர்ச்சி ஏற்பட்டு இருக்குதோ அங்கே இந்த முறைமைகள் என்ன பண்ணப்பட்டு இருக்கோம், பின்பற்றப்பட்டு இருக்கோம், நடைமுறைப்படுத்தப்பட்டு இருக்கோம். ஏன்னா அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சத்தியத்தில் வளர்ந்துட்டு இருக்காங்க. அப்படி வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய சபையில் அப்படி பாட்டதான தப்பறையான விஷயங்கள், பெருமை கொள்ளக்கூடியதான சிந்தனைகளோ எண்ணங்களோ வார்த்தைகளோ என்ன பண்ணாது, வெளிப்படாது. அப்படி ஒருவேளை வெளிப்படுத்துகிறான், அது நான் இங்கேருந்து படித்தேன், இங்கேருந்து ஆடியோ கேட்டேன், இப்படி ஒரு ஃபாரின் பதர் பேசின விஷயமா நான் எடுத்து இந்த பாடத்தை என்ன பண்ணுறேன் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேங்கிற விஷயத்தை என்ன பண்ணுவாங்க, தெளிவாக அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கலன்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவன் இந்த இடத்துல அவர்களை எப்படி பார்ப்பார்? வார்த்தை யாருடைய வார்த்தை தான், தேவனுடைய வார்த்தை தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அந்த பிரயாசத்துக்கோ அந்த வாஞ்சைக்கோ எந்த பலனும் இருக்காது. அப்போ தேவன் வேதத்தை ஆராய தேவன் அவருடைய பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்குற விஷயம் என்னன்னா, தாழ்மைங்கிற ஒரு விஷயம். எந்த அளவுக்கு தரமட்டுமாக நம்மளை நம்ம தாழ்த்துக்கிறோமோ அந்த மட்டும் தேவன் என்ன பண்ணுவார், விண்ணிலே நம்மளை என்ன பண்ணுவார், உயர்த்துவார். உயர்த்துறது எப்படி உயர்த்துவார், அழியாமை நித்திய ஜீவனுங்கிற ஒரு விஷயத்தை தந்து என்ன பண்ணுவார்னா அந்த இடத்துக்கு நம்மளை உயர்த்துவாங்கிறது தான் அந்த பாடத்தில் நம்ம பார்க்குற விஷயம். அன்புக்குரிய சார், இப்போ அடுத்து பொதுவாக இன்னொரு விஷயம், இது என்னது, ஆனால் இது ஒரு நாளோ 2 நாளோ என்ன இல்லை இருக்கக்கூடாது. எங்கே இருக்கணும், எண்டு டு எண்டு, என்னைக்கு அர்ப்பணிப்பின் ஜீவிதத்துக்குள்ளே வர்றோமோ முடிவு பறிந்த இந்த விஷயத்தில் நம்ம இருக்கணும். என்ன பண்ணணும், இருக்கணும். இதை நம்ம பின்னாடி கொஞ்சம் பார்க்கலாம். அப்போ இந்த தாழ்மைங்கிற ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம பிரயாசப்படுத்தி அதை நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அது என்ன ஆகும், என்ன பண்ணும்,
ஜீவனை பெற்றுக்கொள்ள தரும். அப்படியே இந்த வாழ்க்கையில் முதன்மையான அழைப்பு யாருக்கு தேவன் தந்திருக்கிறாரோ நமக்கு. ஏன்னா நம்ம வாழ்க்கைக்கு தரக்கூடிய பரிசு என்னது? அழியாமைங்கிற ஒரு விஷயத்தை தர மட்டும்தானே நம்மளை தாழ்த்தாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தாத பட்சத்தில் தேவன் அதை தரமாட்டார். அப்படி தரமாட்டார்னா நம்மகிட்ட என்னென்ன குறைகள் இருக்குன்னா, தன்னில் தான் பெருமை கொள்வது, மற்றவர்களாக பெருமையை எதிர்பார்க்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்போ இது நம்ம சதா காலங்களில் ஒரு வாழக்கூடிய வாழ்க்கைங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இதுக்கு இன்னொரு பெஸ்ட்டு உதாரணம் இது என்னது? அடிப்படை வேதாகம சத்திய பாடங்களோட லிஸ்ட்டு. இப்போ நம்ம இதையெல்லாம் கேட்டுட்டு தான் இந்த இடத்துல வந்திருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? தேவனோடு நல்மனசாட்சி பொருந்தி கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் எடுப்போம் இல்லையா? எடுக்கும்போது இதில் எதுலையாவது நம்ம அவிசுவாசத்தில் இருப்போமா? எல்லா பாடத்தையும் உள்வாங்கி என்ன இருக்கும்? இதை மாதிரி ஒரு சத்தியம் என் வாழ்க்கையில் நாங்கள் என்ன பண்ணதில்லை, கேட்டதே கிடையாது. அவரவருக்கான தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஒரு பாடம் என்ன ஆயிருக்கும், ரொம்ப அவங்கள ஈர்த்திருக்கும். இப்போ என்ன கேட்டிங்கன்னா, இதில் எந்த ஒரு பாடம் ரொம்ப ஈர்த்ததுன்னா, ஒன்று திருத்துவம், ரெண்டாவது ஈடுபலி. அப்படின்னா அன்புக்குரிய சகோதரர், இதன் அடிப்படையில் ஒவ்வொரு சகோதரர்களுக்கு ஒவ்வொரு விஷயங்கள் என்ன பண்ணப்பட்டனா ஈர்க்கப்பட்டிருக்கும். இப்போ இப்பேற்பட்டதான ஒரு விசுவாசத்துக்குள்ளே எப்படி வந்துடும்? மகா பரிசுத்தமான விசுவாசங்கிற அடிப்படையில் உள்ளே வந்திருப்போம். இப்போ வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுவோம்? வேத வாக்கியங்களை ஆழமாக ஆராய்வோம். இப்போ ஆராயும் போது நமக்கு என்ன வரணும்னு வசனங்களை நேரம் பார்த்தோம். படிக்க தாழ்மைங்கிற ஒரு விஷயம் வரணும். வந்தால் தான் எதை பெற்றுக்கொள்ள முடியும்? ஜீவன்கிற ஒரு விஷயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அது யார் தான் நமக்கு தருவார்னா, தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு தரக்கூடிய ஒரு மகிமையான ஒரு இடம்னு பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல வந்த பிறகு வேதத்தை நான் ஆராய இதில் இப்படி இருக்குமா, இதில் இப்படி இருக்குமாங்கிற கேட்ட அடிப்படை சத்திய பாடங்களில் சின்ன தவறுகள், அவிசுவாசமான எண்ணங்கள், நம்முடைய தேவ சிந்தைக்கு அப்புறமான சிந்தனைகள் நமக்குள்ளே உருவானா இதை தேவன் எப்படி பார்ப்பார்? முதல்ல இது உருவாகிறதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? நான் என்ன பண்ணிட்டேன்? நீங்கள் கண்டுபிடிக்காத ஒரு விஷயத்தை என்ன பண்ணிட்டேன்? கண்டுபிடிச்சிட்டேன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா முதல்ல அது என்னது? அவர் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்கிறாருன்னா அங்கே என்னது? நான் சுயங்கிற ஒரு விஷயம் அங்கே என்ன ஆயிடுது? வந்துடுது. வந்த உடனேயே அவர்கள் என்ன சொல்லுவாங்க? அதான் இவ்வளோ நேரம் பார்த்தோம். புல்பிட்லேருந்து என்ன தான் சொல்லுவாங்க? நான் கண்டுபிடிச்சிட்டேன், நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா. அன்புக்குரிய சகோதர சகோதரி, ரொம்ப 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 என்னது டேஞ்சர் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில். தேவன் தெளிவாக கிறிஸ்து மூலமாக தந்த உபதேசத்தில் முக்கியமானது, கடுகளவு விசுவாசம் உனக்கு இருந்தால் என்ன செய்ய, இந்த மலையை பேர்ந்து போக நம்மளால் வைக்க முடியும்னு சொல்லுங்க. அதே கடுகளவு விசுவாச குறைச்சல் வந்தால் 53 பாடம் கேட்குறோம், முழுமையாக நம்மளை அர்ப்பணிக்கிறோம். எப்படி மகா பரிசுத்தமான வேதம் என்ன சொல்லுதோ அதுதான் உண்மை, பைபிள் என்ன சொல்லுதோ அதுதான் உண்மைங்கிறது வந்துட்டு. இப்போ உதாரணத்துக்கு இல்லை எதில் டவுட் வர வாய்ப்பு இருக்குன்னா, வேதாகம கால கணக்கு. இப்போ வேதாகம கால கணக்கு வசனம் இங்கே இதை சொல்லுதுங்கிற விஷயத்தில் நமக்கு சந்தேகம் வருதுன்னா, நல்லா புரிஞ்சுடுங்க, சந்தேகம் வருதுன்னா பெருமைனால் வருதா இல்லை சத்தியத்தை அறிகிற அறிவினால் வருதா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இப்போ காலக்கணக்குங்கிற ஒரு விஷயத்தில் என்ன ஆகுது? சந்தேகம் வருது. சந்தேகம் எப்படி வருது? பைபிளில் முரண்பாடு இருக்குது, பைபிள் சொல்கிறது என்ன இல்லை, சரி இல்லை, இன்னும் ஒரு விஷயம் நமக்குள்ளே வந்துதா, இது விசுவாசமா அவிசுவாசமா? இப்போ காலக்கணக்கு ஆராயறதுனால நமக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா? காலக்கணக்கு ஆராயதுனால பரலோகம் போக முடியுமா? நம்மளை பொறுத்த வரைக்கும் விசுவாசம், அன்புக்குரிய சகோதர சகோதரே, வேதம் என்ன காலக்கணக்கு சொல்லுதோ அது நமக்கு என்ன ஆகும் தெரியும், அது எனக்கு போதும். அதுக்கு மேற்கொண்டு ஆராய்ச்சி என்ன எனக்கு தேவையில்லை, அதில் எனக்கு தேவை கிடையாது. ஏன்னா அதனால எனக்கு என்ன கிடையாது? நித்திய ஜீவன் கிடையாது, என் வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமும் கிடையாது. அப்போ எது வாழ்ந்தால் தான் நம்ம வாழ்க்கைக்கு பிரயோஜனம்னா, எந்த அளவுக்கு நாம தாழ்த்தி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோமோ, தேவன் எதிர்பார்க்கிற வாழ்க்கையை வாழ்கிறோமோ, அதுதான் நமக்கு என்னது பிரயோஜனம்ங்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல பார்க்குறோம். இப்போ கேள்வி என்ன கேட்குறோம்னா, வேத வசனத்தின்படி காலக்கணக்கில் தவறு இருக்குது, தப்பறை இருக்குங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்குவோம்.
இப்படி கண்டுபிடிச்சிட்டா அதை நம்ம என்ன பண்ணுறோம், வெளியில் போய் நிரூபிக்க விரும்புகிறோம். இப்படி வெளிப்படுத்த விரும்புறதுனால ஏதாவது பிரயோஜனம் உண்டான ஒரு கேள்வியை முன்ன வச்சா நம்ம பதில் என்ன? வேற ஒன்றுமே என்ன பண்ண முடியாது. வசனம் தெளிவாக இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. வசனம் வாசிக்கலாம் பாருங்க. தீத்து 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தீத்து 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். புத்தியீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களையும் விட்டுவிடாது. அவைகள் அப்பிரயோஜனமும் வீடுமாய் இருக்கும். வசனம் என்ன சொல்லுது? இப்போ படிக்கும்போது என்னெல்லாம் டவுட் வரும்? இதெல்லாம் வரும். என்னெல்லாம் வரும்? என்ன வரும்? புத்தியீனமான தர்க்கங்கள். இப்போ புத்தியீனமான தர்க்கங்கள் வருதுன்னா விலகணுமா, இல்லை அதை வரவேற்று கைகூப்பி நம்மளும் அதில் உடன்பட்டவர்களாக இருக்கணுமா? வசனம் என்ன சொல்லுது? இதை என்ன பண்ணக்கூடாது? பண்ணக்கூடாது. அடுத்து என்ன சொல்கிறாரு? வம்ச வரலாறுகளையும். வம்ச வரலாறுனா என்னது? இதுதான் காலக்கணக்கு. அடுத்தது சண்டைகளையும் நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்கு வாதங்களையும் விட்டு விலகு. அவைகள் அப்ரோஜனம் வீணுமா இருக்கும். அப்போ வம்ச வரலாறு ஆராயறதுனால என்னதான் வரும்? குழப்பம்தான் வரும். மேலும் மேலும் சந்தேகம் பெருகத்தான் செய்யும். அதனால் என்ன கிடையாது? எந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் பிரயோஜனமே கிடையாது. அப்போ வேதத்தை ஆராய்வதன் மூலமாக இப்படி ஒரு தவறான ஒரு எண்ணத்துக்குள்ளே போய் நான் செயல்படுறதுனால அது எனக்கு என்ன தராது? ஜீவனை தராது. அவள் ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கை தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்னா, அவர் விரும்புகிற மாதிரி, அவர் நினைக்கிற மாதிரி, அவர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறாரோ அந்த சித்தத்தை நிறைவேற்றுறவர்களால் தான் என்ன பண்ண முடியும்? ஜீவனை பெற்றுக்கொள்ள. அதான் பார்த்த வசனம், ஆதார வசனம் என்ன சொல்லிச்சு? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்காக மட்டும்தான் வேதம் எழுதப்பட்டிருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரி, யாருக்கு? நமக்கு தற்காலத்தில். அதை விட்டுட்டு எந்த கோணத்தில் வேதத்தை போய் நம்ம தப்பறையான ஒரு விஷயங்களுக்குள்ள நம்ம போகாம இருந்தால் அது நமக்கு கண்டிப்பாக என்னதான் ஆகும்? ஒருவேளை இப்படிப்பட்டவங்க இருந்தால் என்ன பண்ணலாம் ஒரு கேள்வி கேட்டால் வசனம் தெளிவாக இருக்குது பாருங்க. தீத்து 3ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11 வாசம். இப்போ இவங்களை பத்தி பைபிள் என்ன சொல்லலாம்? வேத புரட்டனா இருக்கிற ஒருவனுக்கு நீ 2 தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு. 11ஆம் வசனம் என்ன வாசிங்க? இங்கே என்னதான் கொடுக்கிறாரு? தன்னில் தானே. அப்போ ஒரு மனுஷனை அழிவான ஒரு நிலைக்கு கொண்டு போகிறது என்னதான்? தன்னில் தானே கொள்ளுகிற எண்ணங்கள், தன்னில் தானே கொள்ளுகிற சிந்தனைகள், தன்னில் தானே கொள்ளுகிற பெருமையான விஷயங்கள் தான் அவரை எங்கே கொண்டு போகிறது? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள விஷயத்தில் அபாத்திரராக அவங்களை கொண்டு போகுது. அப்போஸ்தலன் பவுல் என்ன சொன்னார்? முதலாவது தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்கே சொல்ல வேண்டியதாக இருந்தது, ஆனால் நீங்கள் என்ன பண்ணலை? கேட்கல. நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதை புறம்பே தள்ளி போட்டு நாங்கள் எங்கே போகிறோம்? புற ஜாதிகள் எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ தேவன் அழைச்சது எதுக்குன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவன் எதிர்பார்க்கும் வண்ணமாக நாம் வாழ்கிறதுக்கே ஒழிய நாம் நினைக்கிற மாதிரி நாம் சிந்துறக்கு மாதிரி தேவன் வாழ்கிறதுக்காக நம்மளை என்ன பண்ணலன்னா அழைக்கங்களேங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். அப்போது இங்கே என்ன ஒன்று பார்க்கணும்னா, அப்போ நாம் வேதத்தை நாம் ஆராயணுமா? கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும்? வேதத்தை ஆராயணும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போது ஒருவேளை நம்முடைய ஆராய்ச்சி என்னவாக மாற வேண்டும்? வேதத்தை ஆராய நம்முடைய ஆராய்ச்சி எப்படிப்பட்ட ஒரு நிலைக்குள்ளே போகணும்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசி. அப்போ தேவன் அவருடைய பிள்ளைகள்கிட்ட எதிர்பார்க்கிறது எது? வேதத்தை ஆராய மணவாளனுக்கு ஒத்த மணவாட்டியாக தகுதியுடைய குணாதிசயங்களை வளர்த்தி கொள்வதற்கு மட்டும்தான் என்ன பண்ணணுமா? வேதத்தை ஆராயணும். அப்போ இந்த வாழ்க்கை முறை தான் நம்மளை எங்கே கிட்டி சேர்க்கும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கிட்டி சேர்க்கும். இதுக்காக தான் வேதம் என்ன பண்ணப்பட்டிருக்கு? எழுதப்பட்டிருக்கு. இதுக்காக தான் என்ன பண்ணப்பட்டிருக்கு? தீர்க்க தரிசனங்களாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இழந்ததை நம்ம பெறணும்னா, இப்போ உதாரணத்துக்கு இழந்ததே எதனால தான்? மனுகுல ஜீவனை இழந்தது இல்லையா? இழந்ததனுடைய நோக்கம் என்ன?
ஆதாம் பழத்தை சாப்பிட்டார். உண்மை இல்லையா? இல்லையா? ஆனால் பெருமைங்கிற ஒரு விஷயம் அங்கேயே ஏதேன் தோட்டத்திலே உருவாயிட்டு. எப்படி? கண்களினால் இச்சை. யார்? தாய் ஏவாள். அப்போ சாத்தானுக்குள்ளே இருந்த அத்தனை விதமான முறைமையான எண்ணம் தப்பறைகளை எங்கே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக மனுகுலத்தில் கடந்து வருது அன்புக்குரிய சகோதரர். அப்போ வேதத்தை நம்ம எந்த அளவுக்கு ஆராயிறோமோ அப்படி ஆராய அதே பெரையா பட்டணத்தார் போல மனோவாஞ்ச வசனத்தை நம்ம ஆராயும் போது கிறிஸ்துவனுடைய மனவாட்டிக்கு தேவையான குணாதிசயங்கள் நமக்கு என்ன ஆகணும்? மாறணும். அதான் அடுத்த வசனம் பார்க்குறோம். 13 வாசிங்க. அப்பொழுது 13 வசனம், அதனால் அவர்களில் அநேக பேரும் தனக்குரிய பேர்களில் அநேக ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசித்தார்கள். இப்போ குணசாலிகளாக மாறுறாங்க. எதை விசுவாசிச்சிருப்பாங்க? அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. அப்போ நான் என்ன வாழ்ந்தா எனக்கு தேவன் ஜீவனை தருவாருங்கிற ஒரு விஷயத்தில் எந்த அளவுக்கு நம்ம வேதத்தை ஆராய்ந்து அதை முறைமையாக கைக்கொண்டு நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமோ அதன் அடிப்படையில் தேவன் நமக்கு என்ன பண்ணுவார்? ஜீவனை தருவார். அன்புக்குரிய சகோதர சகோதரி, உதாரணத்துக்கு லூக்கா 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் வாசிங்க. இப்போ இந்த இடத்துல இந்த வசனத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா தேவையானது ஒன்று என்னது? இப்போ இந்த இடத்துல நமக்கு நித்திய ஜீவன். இது எங்கே தான் கிடைக்கும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்தில் தன்னை யாரெல்லாம் முழுமையாக அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் என்ன ஆகும்? அது கிடைக்கும். அந்த பாதத்தில் போய் தங்களை சமர்ப்பிக்காத யாருக்கும் அது என்ன ஆகாது? கிடைக்கவே கிடைக்காது. அப்போ அந்த இடத்துல தேவன் எதை எதிர்பார்க்குறாரு? என் மகனுக்கு முன்பாக யாரெல்லாம் தங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறார்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக நான் என்ன கொடுப்பேன்? நித்திய ஜீவனை நான் கொடுப்பேன் என்று பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, அப்போ நம்மிடம் உள்ள தகவல்களை சரி செய்வதற்காகத்தான் எதை இருக்கணும்னா வேதம் ஆராயணும். என்கிட்ட என்ன குறைகள் இருக்குது, இந்த குறைகளை சரி செய்து கொள்வதற்கு வேதத்தில் ஏதாவது கேரக்டர்களை தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரா, வச்சிருக்கிறாராங்கிறத நம்ம என்ன பண்ணணும்? ஆராயணும். உதாரணத்துக்கு தாவீதை நம்ம என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல எடுக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன வசனத்தை நம்ம இந்த இடத்துல கோட் பண்ணலாம்னா அன்புக்குரிய சகோதர சகோதரி 1 கொரிந்தியர் 11:31 நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அப்போ வேதத்தை ஆராய நம்மை நாமே நிதானிக்க தான் நம்மகிட்ட என்ன குற்றங்கள் குறைகள் இருக்குங்கிறத நம்மளால் என்ன பண்ண முடியும்? எடுத்து போட முடியும். அந்த இருதயத்தை தான் தேவன் என்ன பண்ணுறாருன்னா எதிர்பார்க்கிறார். அந்த இருதயத்தை கொண்டவர் தான் யார்? தாவீது. என் இருதயத்துக்கு ஏற்றவன்ங்கிற ஒரு சர்டிஃபிகேட் வாங்கின ஒரு நபர். அடுத்து என்ன பார்க்குறோன்னா நம்முடைய ஆராய்ச்சியானது தேவனுடன் உள்ள தொடர்பை அதிகப்படுத்தும்படியாக என்ன செய்யணும்? இருக்கணும். எது நம்ம தேவனோடு உள்ள தொடர்பை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் எதுவாக இருக்கும்? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறைகள். நம்ம அனுதினமும் தேவனிடத்தில் கிட்டி சேரக்கூடிய விஷயம் என்னது? ப்ரேயர். அப்போ இதுக்கு நம்ம இந்த இடத்துல எந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம்னா யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, அன்புக்குரியவர்களே, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கு. அப்போ இந்த வகையில் நம்ம தேவனிடத்தில் கிட்டி சேருகிறோமா? சேர்ந்தாதான் என்னது? தேவன் எதிர்பார்க்கிறதான வாழ்க்கை. இதை நம்ம எந்த அளவுக்கு நம்ம அந்த கேப்பை குறைச்சி கிறிஸ்துவின் இடத்துல நம்ம சேர்றோமோ அந்த அளவுக்கு தேவன் வேதத்தை ஆராய்வதற்கான பலனை நமக்கு என்ன பண்ணுவார்? தருவார். இப்போ அடுத்த 3வது என்ன ஒரு விஷயம் பார்க்கலாம்னா சகோதர அன்பில் அடுத்த என்ன எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? தேறினவர்களாக இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், அப்போ சகோதர அன்பிலே தேறினவர்களாக இருக்கணும்னா இதை ரோமரில் அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. சகோதர சிநேகத்திலே ஒருவரால் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவே முந்திக் கொள்ளுங்கள். இதில் என்ன கேரக்டர்கள் தேவன் வேதத்தில் என்ன பண்ணியிருக்கிறாரு? வச்சிருக்கிறாரு. அவங்க எப்படி அந்த ஒரு விஷயம் தங்கள் வாழ்க்கை முறையில் ஏற்படுத்தியிருக்காங்க, எப்படி அவங்களால இந்த ஒரு விஷயத்தை அவங்களால என்ன பண்ண முடிஞ்சுது? வாழ முடிஞ்சுதுங்கிற விஷயத்தை நம்ம என்ன பண்ணலாம்? இதுக்கு யார் எக்ஸாம்பிளாக எடுக்கலாம்? யோனத்தான், தாவீது.
அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படி அநேக விஷயங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அது நமக்கு எச்சரிப்பாகவும் இருக்குது, ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிமுறையாகவும் இருக்குது. அதை எந்த அளவுக்கு நம்ம கடைபிடிக்கிறோமோ அது நமக்கு என்ன ஆகும், பிரயோஜனங்கிறதையும் பார்க்குறோம். அடுத்து, நம்முடைய வேத ஆராய்ச்சி கிறிஸ்துவை பின்பற்றும் இந்த வாழ்க்கையில் உற்சாகத்தை ஏற்படுத்தும் விதமாக என்ன இருக்கணும். எப்படி உற்சாகத்தை? அநேக வேலைகள் என்ன பண்ணப்பட்டிருக்கு, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கோம். கொடுக்கப்பட்ட விஷயத்தில் அவர் என்ன பண்ணுவார், செய்வார். இவர் என்ன பண்ணுவார், பார்த்துக்கிடுவாருங்கிற மனநிலையில் சொல்லலை. உற்சாகத்தோடு செய்கிற வேலை தான் யாருக்கு பிடிக்கும்? தேவனுக்கு. ஏன் உற்சாகத்தோடு செய்கிற வேலை தேவனுக்கு பிடிக்கும்? அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, வசனம் நமக்கு இந்த இடத்துல என்ன ஒரு விஷயத்தை கொடுக்குதுன்னா, நீங்கள் சோதனைக்கு உட்படுத்தாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. அப்போ வேத ஆராய வேதத்தை நம்ம தியானிக்க நமக்குள்ள தேவனுடைய ஆவி இருந்தால் தான் நம்மளை என்ன பண்ணப்படும், உற்சாகப்படுத்தும். எதுக்கு? தேவனுடைய வேலைகளை செய்கிறதுக்கு. ஒருவேளை வேதத்தை ஆராய நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் மாறினா என்ன வராது, தேவனுடைய ஆவி நம்மக்கிட்ட செயல்படாது. நம்முடைய உற்சாகமின்மை குறைஞ்சா நம்மகிட்ட தேவன் ஆவி இல்லைன்னு அர்த்தம். அப்போ வேதத்தை ஆராயும் போது நம்மளை உற்சாகப்படுத்தும். அந்த உற்சாகத்தினால நம்ம செய்கிற வேலை தான் தேவன் என்ன பண்ணுறாரு, எதிர்பார்க்குற காரியங்களாக இருக்குது அன்புக்குரிய சகோதரர். அடுத்து என்ன பார்க்குறோன்னா, நம்ம பார்த்த வசனங்களின்படி இருந்தால் நம்ம எப்படிலாம் இருக்கும்னா, இப்படிப்பட்ட கிரியைகளை யாராவது காட்ட முடியுமான்னு கேட்டால் நம்முடைய பதில் என்ன? கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், நம்மளால் காட்ட முடியும். ஆனால் எதை மைண்ட் அவுட் பண்ணிடக்கூடாது, ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டுங்கிற ஒரு மனநிலையை தவிர வேறு எந்த விதமான தப்பறையான சிந்தனைகளுக்கோ ஆராய்ச்சிகளுக்கோ நம்ம போயிட்டோம்னா நம்ம பாதையை அது என்ன தான் பண்ணும், தப்பான வழிக்கு அதை நம்மளை திருப்பிடும் அன்புக்குரிய சகோதரர். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு, நான் வாழ்ந்த வாழ்க்கையை தானே நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஆனால் என்ன பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டம் வரும், அந்த கூட்டம் என்ன செய்யும், நான் செய்ததுக்கும் மேலான கிரியைகள் என்ன பண்ணும், செய்யும். எதன் அடிப்படையில் சொல்லிட்டு போனார்? செய்வாங்கன்னு நினச்சி சொல்லிட்டு போனாரா, இல்லை இவங்களால் முடியாதுன்னு நினச்சி சொல்லிட்டு போனாரா? அப்போ இந்த நம்பிக்கைக்கு நம்ம பாத்திரவான்களாக இருக்கணும்னா, இந்த நம்பிக்கைக்கு பங்காளிகளாக நம்ம இருக்கணும்னா, நம்முடைய வேத ஆராய்ச்சி அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாளுக்கு நாள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அது என்ன செய்யணும், புது பலனாக புது வெளிச்சங்களாக ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்களாக நமக்கு இருந்தால் தான் அது என்னது, நமக்கு பிரயோஜனம். அதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த வசனத்தை சொல்கிறார். வாசிங்க சிஸ்டர், யோவான் 14:42. யோவான் 14:12. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவர் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வார், இவைகளை பார்க்கிறோம் பெரிய கிரியைகளையும் செய்வார். அப்போ ஆதார வசனத்துக்கும் இந்த வசனத்துக்கும் என்ன இருக்குது, முக்கியமான ஒரு பங்கு இருக்குது அன்புக்குரிய சகோதரர். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்குறவங்க, அதில் நித்திய ஜீவன் ஒன்று இருக்குங்கிறத உணர்றவங்க யார் நடந்தபடியே நடப்பாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நடந்தபடியே நடக்க அவங்களால முடியாது. ஆனால் பிரயாசப்படுவாங்க, வாஞ்சியோடு அதை தேடுவாங்க. அப்படி தேடுகிறவர்கள் என்ன செய்வாங்களாம், என்னை விட அநேக கிரியைகளை என்ன பண்ணுவாங்க, செய்வார்கள். செய்ய முடியாதெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல. அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன பண்ண, நம்மளை பலப்படுத்துறாரு. கண்டிப்பாக விழுவோம் எழும்புவோம். ஆனால் மீண்டும் மீண்டும் எழும்புறவங்க தேவ சித்தம் செய்கிறாங்களாங்கிறது தான் வேதத்தை ஆராய்கிற ஆராய்ச்சி. அப்போ வேத ஆராய்ச்சிங்கிறது நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளது. ஆனால் அதை நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா துஷ்பிரயோகம் பண்ணிடக்கூடாது. இதுக்கு சில வசனங்களில் பார்க்குறோம். யோவான் 14:13 வாசிங்க சிஸ்டர். யோவான் 14:13 நீங்கள் என் நாமத்தினாலே எது கேட்பீர்களோ குமாரனின் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். இப்போ உண்மையிலே வேத ஆராய்ச்சி பண்ணி நித்திய ஜீவனுக்காக ஓடிக்கிட்டு இருக்கவங்க எதை தான் கேட்பாங்க, அந்த ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்கு என்னெல்லாம் தேவையாக இருக்குதோ அதை கேட்போம். கேட்குறவங்களுக்கு என்ன பண்ணுவார், புரிஞ்சுதா? இதில் வேற ஏதாவது அந்த ஒரு டிவைட்லேருந்து மாறுறவங்களுக்கு கிறிஸ்து எதையாவது பெற்றுக் கொடுப்பாரா தேவன்லேருந்து? வாய்ப்பே கிடையாது. அப்போ கிறிஸ்து நான் எந்த வாழ்க்கையை வாழ்ந்தால் எனக்கு ஜீவனை தருவாருங்கிறது நமக்கு எதன் அடிப்படையில் தான் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம்னா, வசனம், அந்த சத்தியத்தின்படியாக நம்ம வாழ்கிற வாழ்க்கை மட்டும்தான் என்ன பண்ணும், அந்த ஒரு ஜீவனை நமக்கு பெற்றுத்தரும். அடுத்து சொல்கிறார் அதே யோவான் 14:15,
நான் என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். யாருக்கு செய்வார்? அழைக்கப்பட்ட அழைப்பை புரிந்து கொண்டு தெரிந்து கொள்ளப்பட்ட நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை சார்ந்து வாழ்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவார்? எதை கேட்டாலும் கொடுப்பார். கேட்குறவங்க எதை தான் கேட்பாங்க? அந்த ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்கு என்ன தேவை இருக்கோ அதை தான் என்ன பண்ணுவாங்க? கேட்பாங்க. அடுத்து சொல்கிறாரு, நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அவ்வளோதான். அப்போ கற்பனைகளை கை கொண்டு அவர் எதிர்பார்க்குற வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டோம்னா நம்ம என்ன கேட்டாலும் என்ன பண்ணுவோம்? கிடைக்கும். ஆனால் கேட்குறது இந்த உலகத்தை சார்ந்ததாக இருக்கவே இருக்காது அன்புக்குரிய சகோதரன். அடுத்து சொல்கிறாரு, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடைய கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவி உங்களுக்கு என்ன பண்ணுவார்? அந்த ஆவி தான் நம்மளை என்ன பண்ணும்? உந்தும். அந்த உந்துதல் தான் நமக்கான உற்சாகம். அந்த உற்சாகம் தான் நமக்கான பலன் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்போ ஆவிக்குரிய ஜீவத்தில் எண்டு டு எண்டு நம்ம வாழ்கிற வாழ்க்கை இதன் அடிப்படையில் இருந்தால் மட்டும்தான். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகளும் அவைகள். அப்போ இயேசு கிறிஸ்துவ என்ன தான் பண்ணியிருக்கிறாரு? அர்ப்பணிப்பின் ஜீவத்துக்குள்ளே வந்த பிற்பாடு வனாந்தரத்தில் 40 நாள் என்ன தான் பண்ணார்? வேத ஆராய்ச்சி தான் பண்ணார். பண்ணி தான் என்ன கண்டுபிடிச்சார்? என்னை குறித்து எங்கே எல்லாம் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் என்ன பண்ணுறாரு? ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து தேவ சித்தம் செய்து அழியாமல் என்ன பண்ணிட்டாரு? இப்போ அப்படி உறவுகளாக நம்ம மாறணும்னா அன்புக்குரிய சகோ இதே தான் தேவன் நம்ம இடத்துல என்ன பண்ணுறாருன்னா எதிர்பார்க்குறாரு. இப்போ 2 விஷயத்தை பார்க்குறோம். 1 யோவான் 7:18, சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான். அவனுக்கு என்ன கிடையாது? நித்திய ஜீவனுங்கிற ஒரு விஷயமே தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் கிடையவே கிடையாது அன்புக்குரிய சகோ. இதுதான் கன்க்ளூஷன். இப்போ அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ. தன்னை அனுப்பினவர் யார்? தேவன். அவர் மகிமைப்படத்தக்கதான ஒரு வாழ்க்கையை யாரெல்லாம் வாழ நினச்சி தேடுறாங்களோ அடுத்து என்ன சொல்கிறாரு? உண்மை உள்ளவனாக இருக்கிறான், அவனிடத்தில் என்ன இருக்காது? அநீதி இருக்கிறாரு. அவருக்கு தான் என்ன கொடுப்பாரு? கிரீடம்ங்கிற ஒரு விஷயத்தை கொடுப்பாரு அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்போது நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். அடுத்து 2 Corinthians 4:3 சொல்கிறாரு, எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாக இருந்தால் கெட்டு பொருளுக்கே அது மறைபொருளாக இருக்கும். எப்படி கெட்டு பொருளுக்கு? காலக்கணக்கு என்னது? தப்பு. பைபிள் தப்பு சொல்லுது. 7ஆம் கால தூதன் என்ன பண்ணுறாரு? தப்பு சொல்கிறாரு. இப்போ அது அவங்களுக்கு எப்படி தெரியுது? எப்படி தெரியுது? மறைபொருளாக இருக்கும். கெட்டு பொருளுக்கும் அது மறைபொருளாக இருக்கும். அந்த சத்தியம் அவங்களுக்கு என்ன பண்ணலை? அப்போ எதில் குறையுது? விசுவாசத்தில் அவுட்டு. இப்போ அடுத்து சொல்கிறாரு, அதே 2 Corinthians 2:16, கெட்டு பொருளுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகும். எது? வசனம். நல்லா கவனிச்சுடுங்க. வசனம் எப்படியா இருக்குதாம்னா, கெட்டு பொருளுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவளை நடப்புகிறதுக்கு எவன் தகுதியானவன்? அப்போ தேவன் எதிர்பார்க்கிறதான வாழ்க்கையை வாழ்றவங்களுக்குள்ள எது இருக்குது? ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாக எது இருக்குது? வசனம் இருக்குது. கெட்டுபவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாக எது இருக்குது? வசனம். இதில் எது கரெக்டு எது தப்புங்கிறத யார் கண்டுபிடிக்கணும்? நாம் தான் கண்டுபிடிக்கணும். அதுதான் தேவன் என்ன சொல்கிறாரு? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அந்த ஆராய்ச்சி உங்களுக்கு எதுக்காக தான் இருக்கணும்? ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்கு தான் இருக்கணுமே ஒழிய அதை இழந்து போகிறதுக்காக என்ன ஆயிடக்கூடாது? இருந்து விடவே கூடாது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அதான் வசனம் பார்க்குறோம். மத்தேயு 13:29 வசனம். இது ஒன்று வாசிச்சு. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இப்போ ஆதார வசனத்தை இந்த வசனத்தோட கம்பேர் பண்ணுங்க. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகள் அவைகளே. இப்போ தரை மட்டும் என்ன பண்ணியிருக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து? தன்னை தாழ்த்தியிருக்கிறாரு. பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டிருக்கிறாரு. இதெல்லாம் எது சொல்லுது? வேத வசனம் சொல்லுது. அப்போ தேவனிடத்திலிருந்து வருகிறதான அந்த ஒரு காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு அன்புக்குரிய சகோதர சகோதரே, நம்ம வாழ்கிற வாழ்க்கையை தாங்க என்ன சொல்கிறாரு?
நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன், என்னிடத்தில் என்ன பண்ணுங்க, கற்றுக்கொள்ளுங்க. என்னை குறித்து வேதம் அதை தான் என்ன ஆகுது சொல்லுது. அப்போ இங்கே அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம்னா, அவர் அதிகமாய் கிருபை அளிக்கிறாரே. யார்? தேவன். யாக்கோபில் சொல்கிறார். அடுத்து என்ன சொல்கிறார்? ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் எது மட்டும்தான்னா, மனுஷ மாம்சீக ஜீவ வாழ்க்கையில் இருக்கிற சின்ன சின்ன குற்றம் குறைகள் எல்லாம் தேவன் உன்னிப்பாக என்ன பண்ண போகிறது கிடையாது, பார்க்க போகிறது கிடையாது. ஆனால் எதை உன்னிப்பாக கவனிப்பார்னா, தன்னுடைய மகனுக்கு மேலாக உயர்த்துவதையோ அவருக்கு ஒப்பாக தன்னை நினைப்பதையோ தேவன் என்ன பண்ண மாட்டார், ஒரு காலம் அனுமதிக்க மாட்டார். ஏன்னா எல்லாம் அவருக்கென்றும் அவரை கொண்டும் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. எல்லாமே யாருக்காக? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்காக. அப்போ அவரை போல ஒருத்தர் மாறணும்னா எந்த அளவுக்கு மரியாளை போல தன்னை தாழ்த்தி தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்கிறவர்களாக நம்ம இருக்கிறோமோ அவங்களுக்கு தான் அழியாமை, அவங்களுக்கு தான் நிச்சயம். அப்போ வேத வாக்கியங்களை ஆராய் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்கு வரக்கூடிய ஒரே விஷயம் மன தாழ்மையான ஒரு விஷயம். அந்த மனத்தாழ்மைங்கிற ஒரு விஷயம் இருந்து சத்தியத்தில் எந்த அளவுக்கு நம்ம பலனாக ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமோ அதுதான் நமக்கு எதை பெற்றுக்கொள்ள தரும்னா ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியுங்கிறத பார்க்குறோம். ஸோ அருமையான ஒரு வேத பாடம். இந்த பாடத்தை கூட இது கூட எங்கேருந்து தான் எடுக்கப்பட்டதுன்னா அன்புக்குரிய சகோதர சகோதரி ரசல் பதர் எழுதியிருக்கிற அநேக ரைட்டிங்ஸ் மூலமாக அநேக படித்த விஷயங்களை தான் இதில் எங்கே பண்ணுறது அங்கங்கே நம்ம கோர்வையாக எடுத்து தான் இதை என்ன பண்ணியிருக்கிறோம்னா இந்த பாடத்தை நம்ம பார்த்துருக்கோங்கிறதே இந்த இடத்துல நம்ம சொல்கிறோம். ஸோ பொறுமையோடு கேட்ட நாம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.